श्रीशैलेशदयापात्रं दीभक्त्यादिगुणार्णवम् यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामहतरमणिं लक्ष्मीनाथसमारम्भां नहतयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भुजयुग्मरुग्म व्यामोहतस्ततित्राणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽष्टदिगैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया हि भूतिः सर्वं यतेव नियमेन मसन्मयानाम् आद्यस्तन कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीकुलं प्रणमाहि मूर्धना भूतं सरस्य भगताब्दिज भट्टनाथ श्रीभक्तिशार कुलशेखर योगिवागान् भक्ताङ्ग्रेण परकाले यतीन्द्रमिष्टान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् முன்னைவனையகலம் மூங்கில் குடியமுதன் பொன்னங்கழக்கமல போதிரண்டும் என்னுடைய சென்னிக்கனியாக தேற்றினேன் தென்புலத்தார்க்கு என்ன கடவுடையேன் யான் நயந்தரும் பேரின்பமெல்லாம் படைதென்று நன்னினர்பால் செயந்தரங்கீர்த்தி ராமானுஜமுனி தாளிடமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கம் அன்பால் இயம்பும் கலித்துறை அந்தாதி ஓதைஷ நெஞ்சமே இதயன் குறை நமக்கு எம்பெருமானார் திருநாமத்தால் முனிதந்த நூற்றெட்டு சாவித்திரி அண்ணன் நண்பொருளை கலிஜந்த செஞ்சல் கலித்துறை அந்தாதி பாடித்தந்தான் புனிதன் திருவரங்கத் தமுதாகிய புண்ணியனே சொல்லின் தொகை கொண்டு உணதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல் அன்பரேத்தும் நாபமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லம் பகலம் அமரும்படி நல்கு அரிசமயம் வெல்லம் பரம ராமானுஜா விதியன் பின்னப்பனே நஜவே ஒரு தெய்வமின் நானிலத்தே சிரமானிடத்தை புயலே என கவி போற்றி செய்யேன் பொன்னரங்கமென்னில் மயலே பெருகம ராமானுஜன் மண்ணு மாமலர்த்தால் அயரே அருவனை என்னை எவ்வாறு நடப்பதுவே. இந்த பாசனமானது 35வது பாசனம் ஸ்ரீ ராமானுஜ நூற்றந்தாதிலே. இந்த பாசனமானது மிக சிறப்பான பாசனம் என்றது கடந்த காலக்ஷத்தில் நம்ம பார்த்தோம். ஏனென்றால் ஸ்ரீரங்கத்தின் திவ்யதேசத்தை சொன்னபடியாலே மட்டும் அல்ல, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஸ்ரீரங்க திவ்யதேச பிரஸ்தாபம் வந்திருக்கு. இருந்தாலும் இதுல பொன்னரங்கமென்னில் வயலே பெருகும் என்கிற சப்தம் ரொம்ப முக்கியம். திருவரங்கம் சொன்னாலே சுவாமி எம்பெருமானாருக்கு பைத்தியம் பிடித்த மாதிரி ஆயிடுறதாம். அத்தனை காதல் அந்த திருவரங்கத்திலே. அதனால இந்த திருவரங்கம் என்கிற ஒரு சப்தத்தை கேட்டாலே அவர் துள்ளி குதிக்கிறார் அல்லவா. அதனாலே இந்த பாசுரத்துக்கு உண்டான வைபவம். அது மட்டுமல்ல, இது பஞ்சாமிர்தத்தை போலேன்னு கடந்த காலட்சேபத்துல பார்த்தோம். அதனால இது ராமானுஜ நூற்றந்தாதிலே மிகவும் முக்கியமான பாசுரமாக கருதப்படுகிறது. இதிலே நயவேன் ஒரு தெய்வம் நானிலத்தே சிலமானிடத்தை புயலே என கவி போற்றி செய்யன். இதுல மணவாளமாவுடைய பதபதார்த்தம் என்ன, மேற்கொண்டு மணவாளமாவுடைய அவதாரிகை என்ன, அதை பூர்ணமாக அனுபவிக்க பெற்றோம். ஆனா அதுல சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, ஒண்ணுமில்லை, நீர் ஏதோ இதுக்கு முந்தின பாசனம். இதுல முந்தின பாசனம் என்ன சொன்னேன், நிலத்தை செலுத்தும் நீசக்கலியை நெறிப்பறிய பலத்தை செலுத்தும் பிறங்கியதில்லை, என் பெய்வினதன் புறத்தில் பொறுத்த புத்தக சொம்மை பொறுக்கியவன் நலத்தை பொறுத்தது ராமானுஜன் தன் அயப்புகழே. என்ன, இந்த நீச்சக்கலியாக இருக்கக்கூடிய கலிகோலாவிலானது என்ன ஒண்ணும் பண்ணாது. என்னால பண்ணாது அப்படின்னு தெரிவிக்காமல் என்னை ஒன்னும் பண்ணாது. ஏன் பண்ணாது, ராமானுஜனுடைய சம்பந்தத்தை பெற்றபடியாலே அப்படின்னு சொன்னார். ஆனா அந்த சம்பந்தம் எப்படி என்ன ஆகுதுன்றது இந்த பாசுரத்தை தெரிவிக்கிறார். அது மட்டுமல்ல, அது பெரிய புகழே கிடையாது. யாருக்கு? சுவாமி ராமானுஜருக்கு. எது புகழ் கிடையாது? கலிகோலாகலத்தை ஓட்டினார் அல்லவா, அது புகழ் அல்ல. ஸ்ரீபாஷ்யம் எழுதினார் அல்லவா, அது புகழ் அல்ல. எத்தனையோ திவ்ய தேசங்களை திருத்தினார் அல்லவா, அது புகழ் அல்ல. எது புகழ்? என்னை, என்னுடைய பாபங்கள் என்ன, தென் புலத்தில் பொறித்த புத்தக சும்மை பொறுக்கிய பெண், அந்த பாப கூட்டங்கள் இருக்கிறது, அதையெல்லாம் எரித்து விட்டார் அல்லவா, அந்த புஸ்தகத்தை எடுத்து அழிய பொறுக்கியவன் நலத்தை பொறுத்தது. அதுதான் சுவாமியுடைய ராமானுஜருக்குண்டான புகழே. அதைத்தான் தெரிவிக்கிறார். அந்த பாசனம் அதோடு முற்று பெற்றது. இந்த பாசனத்திலே மேற்கொண்டு
இப்ப இவெல்லாம் கேட்கிறான். என்ன கேட்கிறேன்னா, புகழ் புகழ் புகழ்னு சொல்லல சுவாமி, அது நல்லா புரியுது. ஆனாலும் அது எது கொண்டு நீங்கள் பண்ணீர் என்கிற கேள்வி பிறக்க அந்த கேள்விக்கு சமாதானமாக இந்த பாசனம் அமைக்கப்பட்டுள்ளது. இப்ப நம்ம திலலோகஞ்சியனுடைய வியாக்கியான அவதாரிகை அன்னைக்கே வாசிச்சுட்டு மறுபடியும் வாசிக்கிறேன். 35ஆம் பாட்டு. எம்பெருமானார் உம்மை நெருகேதுகமா அங்கீகரித்திருந்த ராஜகுல ஆகாத்தத்தாலே கழித்து அனாதியான கர்மங்கள் என்னை பாதிக்க மாட்டாதென்றீர். நீர் பிரகிருதி சம்பந்தத்தோடு இருக்கிற காலம் எல்லாம் நாபுக்த விஜய கர்மகா என்கிறபடியே கர்மபல அனுபவம் ஒன்றோ இருப்பதென்ன தேவதாந்திர பஜனம் அசேவிய சேவை தொடக்கமான விருத்த கர்மங்களை அனுஷ்டத்தால் என்றோ அனாதி கர்மம் மேலுகுறைக்கு அவகாசம் உள்ளது. அவற்றை வாசனமாக விட்டேன். எம்பெருமானார் திருவிடலை சர்வ காலமும் விஸ்வரியாதே வர்த்தித்தேன். இப்படி ஆன பின்பு குரூர கர்மங்கள் என்னை வந்து பாதிக்கைக்கு வழியில்லை என்கிறார். அதாவது நீர் என்ன சொன்னீர்? ராஜகுல மாகாத்யனர். ராஜகுல மாகாத்யனர் ராஜாவுடைய சம்பந்தம். இந்த காலத்துல ராஜாவுடைய சம்பந்தம் கிடையாது. யார் ஆளுங்கட்சியோ அவருடைய சம்பந்தம் வச்சுக்கா. ஆளுங்கட்சியத்துல ராஜா வச்சுக்கிறது அந்த சம்பந்தம். அந்த சம்பந்தம் கிடைச்சாலே அதுக்கு வந்து ராஜகுல மாகாத்யன்னு பேரு. அப்ப ராஜாவுடைய சம்பந்தம் கிடைச்சா அதுக்கு ராஜகுல மாகாத்யன்னு பேரு. சம்பந்தம்னா என்ன சுவாமி? பிள்ளையா இருக்கணுமா, இல்ல பெண்ணா இருக்கணுமா, இல்ல மாப்பிள்ளையா இருக்கணும்னா அது இருக்கணுன்ற அவசியமே இல்லை. அவர்களோடு ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தம், ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தம். அந்த சம்பந்தம் இருந்தாலே ராஜகுல மாகாத்யம் சொல்றார். அப்பனா ராஜ சம்பந்தம். அந்த சம்பந்தம் தான். அப்ப அப்படி இருக்கச்சேது அந்த ராஜகுல மாகாத்தியத்தாலே அனாதிகால கர்மங்கள் என்னை பாதிக்காது என்று கீழே பார்த்துட்டோம். ஏன்னா ராஜகுல மாகாத்தியம் என்ன? யார் சுவாமி ராஜானா? யதிராஜா. அந்த யதிராஜா அவரே ராஜா, யதிகளுக்கெல்லாம் ராஜா. அந்த யதிகளுக்கெல்லாம் ராஜாவாக இருக்கக்கூடிய அந்த சுவாமி ராமாவுடைய சம்பந்தத்தாலே என்ன ஆயிடுச்சு? என்னுடைய கர்மங்கள் அத்தனையும் நல்லா எல்லாமே போயிடுச்சு. போனது மாத்திரமல்ல, அதை நல்லா புரிஞ்சுட்டேன், ஒத்துண்டேன். ஆனா இப்ப என்ன தெரிவிக்கிறாச்சுமா? நாபுக்தம் ஷியத்தே கர்மஹா. சாஸ்திரம் சொல்லுது, எத்தனை அனுபவித்தாலும் கர்மம் முடியவே முடியாதுன்னு. இந்த லோகத்துல கர்மம் முடியும்னா அதனால்தான் நம் சம்பிரதாயத்துல என்ன தெரிவிப்பாருன்னா, என்னுடைய முயற்சியால நான் பகவானை அடையிறேன்னு நம்ம கர்மத்தை தொலைக்கணும். அது பண்ணி முடிக்கணும்னா முடியாது. அதுக்கு இது ஒரே நிலை என்ன சரணாகதி ஞாசம்னு சொல்றோமோ அதான் தெரிவிக்கிறாரு. அப்ப அப்படி இருக்கச்சது அந்த கர்மம் முடியுமானா முடியவே முடியாது. மறுபடியும் ஒண்ணுமில்லை. இப்ப நமக்கு ஒரு செடி இருக்குன்னு வச்சுக்கணும். அந்த செடியை பெருகிட்டோம், ஆனா வேறு உள்ளுக்குள்ள இருக்கு. அந்த வேறு உள்ளுக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம ஜலம் விடலைன்னாலும் அப்படி மழை கிட பெஞ்சிட்டு கிடுகிடுன்னு வந்துடும். கிடுகிட்டு மேல மேல வந்துடுறது இல்லையா? அப்ப வேரோடு தள்ளினாலும் மறுபடியும் வந்துடுறதுனும். அதே போல கர்மா சுலபத்துல முடியுமானா முடியாது. மேலும் நீர் ராமானுஜருடைய திருவடியை பத்தின பிறகு மோட்சத்துக்கு இன்னும் போகலையே. நீர் இங்க இந்த லோகத்துல தானே இருக்காரு. இந்த லோகத்துல இருக்கிற வரைக்கும் கர்மா இருக்குன்னு அர்த்தம். பூர்ணமா போயிடுத்து அப்படின்னா அடி இங்க இருக்க மாட்டேன். யாருமே சரி நெல் பேலன்ஸ் சுவாமி, புண்ணியங்களோ பாபங்களோ நெல் பேலன்ஸ் இருக்கு ஒண்ணுமே கிடையாது, ஜீரோல இருக்குன்னா அப்ப இங்க இருக்க மாட்டாரு. எங்க சுவாமி பவர்? ஸ்ரீவிகிரம். அப்படி இருக்கச்சே பூர்ணமா போகலையே. எப்ப நீர் இருக்கிறோ அப்ப இங்க இருக்குன்னு அர்த்தம். அப்ப இங்க இருக்கச்சே அப்படி இருக்கச்சே இந்த ஊர்ல இருக்கிற இல்லையா? அப்ப இந்த ஊருடைய சிரமம் படுத்ததானே செய்யும். நீங்க கர்மம் வரும் என்று சொன்னீர், நியாயம்தான். பதில் சொல்லாரு, நீங்க கர்மம் வரும்னு சொன்ன நியாயம்தான். ஆனா அது எப்படின்னா அந்த கர்மங்கள் நம் பேரில் வரும்னா எப்படி வரும்? இந்த கர்ம இதை ரொம்ப நன்னா தெரிஞ்சுக்கணும். நாம ரொம்ப பாபிஷ்டன் வாஸ்தவம் தான். போன ஜென்மாலாம் விட்டுருவோம், அது நமக்கு தெரியாது. என்ன பிறவி ஏது என்ன சமாச்சாரம் எதுவுமே நமக்கு தெரியாது. இப்ப நம்ம பிறந்திருக்கோம். எப்ப பிறந்திருக்கோமோ இனி ராமானுஜருடைய சம்பந்தம் பெற்றுட்டோம். பெற்றதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணா நம்ம கர்மங்கள் தீண்டாது. அப்படின்னா அந்த அபச்சாரம் நம்மால படாம இருப்பதற்கு என்ன வாய்ப்புகள் உண்டு, அதை நம்ம பண்ணலாமோ? ஆமா சுவாமி, அதை சொல்லுங்க சுவாமி, நான் எதை பண்ணா எனக்கு கர்மங்கள் கிட்டக்கே வராது அப்படின்னா ஒண்ணுமில்லை. யாரை சேவிக்கப்படாதோ அவளை சேவிக்கப்படாது. யாரை சேவிக்கப்படாதோ அவளை சேவிக்கப்படாது. அது மட்டும் இல்ல, யாரை புகழப்படாதோ அவளை புகழப்படாது. அதனால இதெல்லாம் இருக்கு இல்லையா?
அது மட்டும் இல்ல, ஆச்சாரியன் திருவடிகளை எப்பவுமே ஞாபகத்தை வச்சுருக்கணும். இதெல்லாம் இல்லாமல் யாரை சேவிக்கப்படாத அவளை சேவித்து, யாரை புகழப்படாத அவளை புகழ்ந்து, இதெல்லாம் பண்ணினா என்னன்னா கர்மங்கள் மேல வரும். கர்மங்கள். அதனாலதான் நயவே ஒரு தெய்வம் என்றானிலத்தே இந்த சப்தத்தை சொன்னது. அதனால்தான் நயவே ஒரு தெய்வம். அப்ப இதெல்லாம் பண்ணா என்ன வரும்? அந்த கர்மங்கள் மேல வரும். நான் அதையெல்லாம் பண்றதா இல்லையே, திருவரங்கத்தை தெரிவிக்கிறாரு. அதையெல்லாம் பண்றதா இல்லையே, அதெல்லாம் மறந்துட்டேன், நன்னா மறந்துட்டேன். ஏன்னா ராமானுஜருடைய திருவடிகளை மறவாதபடியாலே இந்த இருள் தர்மாஞானத்தில் கூடிய பாவங்கள் என்னை அணுகாது. இதுதான் ரொம்ப முக்கியம். அப்பனா அசேவிய சேவை கூடாது, சேவிக்காதவர்களை சேவிக்கப்படாது, புகழாதவர்களை புகழப்படாது, ஆச்சாரன் திருவடியாக இருக்கக்கூடிய ராமானன் திருவடியை மறக்கப்படாது. அப்ப இது நன்னா இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அப்ப என்ன ஆகும்? நமக்கு அந்த கர்மங்கள் தீண்டாது. தீண்டாத சுவாமி இங்க தானே சுவாமி இருக்க அப்படின்னா, அந்த தன்பங்கள் தீண்ட போய வெளியும் புகுதருவார் என்றனும் தீனு தூதானம் அந்த சப்தத்தை இங்க வச்சுக்க வேண்டியதுதான். என்ன சொல்ல வந்தனா, அப்ப இந்த 3 கர்மங்களையும் சவாசனமாக விட்டேன். யாரை சேவிக்கப்படாதோ அது கூடாது, அதுக்கு மேல யாரை புகழப்படாதோ அது பண்ணப்படாது. அதற்கு மேற்கொண்டு ராமானுஜரை மறக்காம இருக்கனே அப்படின்னா, இதெல்லாம் பண்றபடியாலே அந்த ஏற்கனவே அவெல்லாம் சேவிச்சுட்டு இருந்தேன், இவாரையும் மறந்தேன், அவளை புகழ பாடினிருந்தேன், அதெல்லாம் விட்டேனும். விட்டபடியாலே மேலும் எம்பெருமானோடைய திருவடிகளை இனி எந்த காலமும் மறவேன், எந்த காலமும் மறவேன். அப்படியேதான் இருப்பேன் இனிமே. என்னுடைய வாழ்க்கை முழுவதும் அதே நிலையிலே ராமானுஜா 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 அந்த நிலையில இருக்க இல்லையா. இப்படி இருக்கச்சே அந்த குரூரமான பாபங்கள் விலகி தோணும். அந்த விலகிங்கள்லாம் இனிமே எப்படி எனக்கு மேல வந்து சேரும்? வந்து சேருவதற்கு வாய்ப்பே கிடையாதே, வழியே இல்லையே. ஏன்னா நான் எத்தையா பண்ணாதான் வரணும். ஏன்னா கர்மானா வெறுமே அந்த கர்மாவுக்கு நம்மளை பிடிக்காது, அதனால இவன் மேல ஒரு பழி போடலாம் அப்படின்றது கர்மா ஏறுமானா ஏறதா? கர்மா அச்சித்து. கர்மா அச்சித்து இல்ல, ஞானம் இருக்கக்கூடிய கிடையாது. கர்மா அச்சித்து. அச்சித்து அது ஒண்ணும் பண்ணாது. நாம் பண்ணக்கூடிய பாவ காரியங்கள் தான் அதெல்லாம் பகவானுடைய சீற்றம் ஏற்படுறது. அந்த சீற்றத்தாலே அந்த கர்மா நமக்கு மேல வந்து விழுந்துருது. இப்ப அதனால பண்ணலையே. ஏன்னா இந்த 3 தவறுகள் நம்மிடத்தில் இல்லையே. அப்படின்னா அசேவிய சேவை கிடையாது. இது ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்கணும். அசேவிய சேவை கிடையாது, தேவதாந்திர பஜனம் கிடையாது, ஆச்சாரியன் திருவடிகளை மறப்பது கிடையாது. இந்த மூணு இல்லைன்னுதான் நேர கர்மா வந்துடும். தேவையில்லாம தேவதாந்திர பஜனம் கூடவே சரி. அவெல்லாம் மணின்னு இருக்காள், அவெல்லாம் கர்மம். அவ அந்த நிலையில இருக்கிறவா. சில இதெல்லாம் கொஞ்சம் ஜாகிரதையா கேட்கணும். இப்ப நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா அப்ப பண்றவாள்லாம் பாவமானு கேட்கப்படாது. அவ நிலை வேறு, நம் நிலை வேறு. நான் இந்த நிலைக்கு வந்தாச்சு. இப்ப 10ஆம் வகுப்புல ஒருத்தர் வந்து உட்கார்ந்துட்டு 2 கூட்டல் 2 4 சுவாமி என்னன்னா தெரிஞ்சுட்டு இருக்கேன்னு சொன்னா அது அபத்தம். அப்ப அது உண்மை இல்லையோ? உண்மைதான். அது 1ஆம் வகுப்புல பண்ண வேண்டியது. அதை கொண்டு வந்து அங்க பண்ணினா அது இல்ல 10ஆம் வகுப்புல பண்றது அபத்தம் சொன்னேன்னா அப்ப 1ஆம் வகுப்புல நான் பண்ணப்படாதானே பண்ணணும். அதே போல அவ ஒண்ணும் இந்த நிலைக்கே வரலையே. அவ ஏதோ சாஸ்திரத்தை பிடிச்சிட்டு அந்த சாஸ்திர சம்மதமா இருக்கக்கூடிய தேவதாந்திரங்கள், ஏன்னா தேவதாந்திரம் சாஸ்திர சம்மதம் தான். அந்த தேவதாந்திர நிலையில இருந்துட்டு இருக்கா. அதை தாண்டி வரணும். அதுக்குண்டான காலம் கட்டாயம் வரும். அந்த காலம் வரைச்சு அவ பரப்பர. ஏன் நாமே முன்னாடி அப்படிதான் இருந்திருப்போம். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம இன்னொருத்தரை குறை சொல்றதுக்கு முன்னாடி நாமே அப்படிதான் சுவாமி இருந்திருப்போம் தெரியும் இல்லையா? அப்படி இருக்கச்சே இப்ப என்ன பண்ணுவோம்? இந்த நிலைக்கு வந்தாச்சோனோ உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறை வேண்டேன். அப்படி இருக்கச்சே அசேவிய சேவை கூடாது, தேவதாந்திர பஜனம் கூடாது, அது மட்டும் ஆச்சாரம் மறப்பது கூடாது. இந்த 3 துன்பங்கள் இல்லாதபடியாலே அருவினை என்னை எவ்வாறு அடர்ப்பதுவே, எவ்வாறு அடர்க்கும் அந்த அருவினை என்னிடத்தில் எப்படி வரும் அப்படின்னு தெரிவிக்கிறார். இப்ப வியாக்கியானத்தை வாசிக்கிறேன். நகவே ஒரு தெய்வம் எம்பெருமானாரை ஒழிய மற்றொருவரை பரதேவதி என்று ஆதரிக்கிறேன் அல்லேன். நயவேன் என்று விரும்பேன் என்றபடி. அதாவது ஞான்ய பந்தாயனாதிமித்யாமி ஞான்ய அஷ்டாமி சுனோமி முக்தாத்த திகிய சரணம் புஜே மகதரேனே
ஸ்ரீ ஸ்ரீனிவாச புருஷோத்தம தேகிதாஸ்கம் என்றும் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடிதரே மற்றர தெய்வம் விளம்புதிரே என்றும் சொல்கிறபடியே பிரதம பர்வ பர்யந்த தாத்பரிய வசாயமின்றிக்கே குரோர்ய ந பவேது திவுமற்றே என்கிறபடியே எம்பெருமானாரை பரதேவதையாக அபியசித்து என்றபடி இதுவரைக்கும். அதாவது நஜவேல் ஒரு தெய்வம் என் நானிலத்தே, எம்பெருமானாரை தவிர மற்றொரு பரதேவதை அல்லர் என்பது. இந்த என்னன்னா தேவதையே இல்லைன்னு சொல்லல. நம் சம்பிரதாயத்துல அவெல்லாம் கிடையாது சுவாமி, எத்தனையோ தேவதைகள் இருக்கா இல்லையா, மூளைக்கு ஒவ்வொரு தேவதை இருக்கா, அவெல்லாம் இல்ல, எல்லாமே சாஸ்திர சம்மதம். ஏன் இத்தனைகள் சில நைமித்திக கர்மா, நிச்சய கர்மா, இது ரெண்டுலுமே அந்த தேவதை எல்லாம் குறுக்க வந்துட்டுதான் இருக்கும். ஆனா நம்ம அதெல்லாம் பண்ணிட்டு தானே இருக்கோம்னா, ஏன் நிச்சயம் சந்தியாவனம் பண்றோமோ, சந்தியாவனம் பண்றச்சே சில தேவதைகள் வந்துட்டு தான் இருக்கு. அப்பதான் மனப்படாதா சுவாமி விட்டுலாமான்னா, அப்படி பண்ண முடியாது. அப்படி பண்ணாது அந்த தேவதை ஆராதித்தா பாருதுன்னு அர்த்தம்னா, அந்த தேவதைகளுக்கு அந்தர்யாமையாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணை ஆராதிக்கிறேங்கிற எண்ணத்தோடு அதை பண்ணும். ஏன்னா சாஸ்திரம் சொல்லி இருக்கு, சாஸ்திரம் மூல பிரமாணம், அதனால அதை பண்ணணும். இருக்கட்டும். நஜவேன் ஒரு தெய்வமின் நானிலத்தை, அப்பனா எம்பெருமானாரை தவிர மற்றொரு வரதேவதை அல்லர் என்பது. அப்படின்னா தேவதையே இல்லைன்னு சொல்லல, தேவர்கள் எத்தனையோ பேர் உண்டு. ஏன் இதுதான் ஆழ்வார் தெரிவிக்கிறார் 4ஆம் 10ஆம் திருவாழ்வையிலே. பரம் திறமன்றி பல்லுலகி தெய்வம் மற்றில்லை பேசுவினே, பரம் திறமன்றி பல்லுலகி தெய்வம் மற்றில்லை பேசுவினே. தெய்வமே இல்லைன்னு ஆழ்வார் சொல்லல, முதல்ல சொல்லி பார்த்தார். தெய்வமே இல்லைன்னு சொல்லி பார்த்தார். தெய்வமே இல்லைன்னு சொன்ன உடனே எல்லாரும் சண்டைக்கு வந்துட்டான். அது என்னமா சுவாமி நீ தெய்வம் இல்லைன்னு சொல்லிருந்த? அப்ப சொன்னார், பரந்திரமன்றி பல்லுலகி தெய்வம் மற்றில்லை அப்படின்னார். அப்ப பகவானுக்கு பிரகாரமாக இல்லாத தெய்வம் இல்லைன்னு, தெய்வமே இல்லைன்னு சொல்லல, பகவானுக்கு பிரகாரமாக இல்லாத தெய்வம் இல்லைய. இப்ப தெய்வம் இல்லை சொல்ல, அப்ப பரதேவதை யாருமே கிடையாது. ஸ்ரீமன் நாராயண பரதேவதை. அதாவது எல்லா தேவதையும் ஸ்ரீமன் நாராயணுக்கு அடங்கிய தேவதையா தான் இருக்கணும். இருக்கு. பீஷாஸ்மா வாத்தப்பவதே பீஷோதோதி சூரியகா பீஷாத்மா அக்னிச்சேந்திரச்ச மித்ருத்தாவதி பஞ்சமயின்னு உபனிஷத் சொல்றது. அப்ப இதெல்லாம் இருக்கு இல்லையா, எப்படி பகவான தொழணும், எப்படி இருக்கணும், இதெல்லாம் அந்த தேவதையே சொல்றது. சிவபெருமானே தாசபூதாக ஸ்வதர்வேகேன்னு இந்த ஒரு வார்த்தை அவர் தான் சொல்லியிருக்கார். நாம எல்லாருமே இயற்கையாக பகவானுக்கு தாசபூதரன் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட பகவானை எப்படி தொடரணும்னு ஒரு பிரமாணம் உதாகரிக்கிற, அவரை தவிர மற்ற யாரையும் நினைத்தாலோ பேசினாலோ பூஜை பண்ணினாலோ அதே போல அதை வாங்கினாலோ எதுவுமே கூடாதுன்றதுக்கு ஒரு பிரமாணம். தேவதாந்திர பஜனம் கூடாதுக்கு பெரிய பிரமாணம் எடுத்துக்காரு. ஞான்யம் பதாமி நா பஜாமி, நாண்யம் பதாமி நா பஜாமி, நா சிந்தையாமி, நாண்யம் ஸ்மராமி, நா ஸ்ருணோமி, நச்ச ஆசிரயாமி. எதுவுமே செய்வது இல்லைன்னு அப்படின்னா, ஞான்யம் பதாமி நா பஜாமி, நா சிந்தையாமி, நாண்யம் ஸ்மராமி, நா ஸ்ருணோமி, ந ஆசிரயாமி. ஆச்சரியமான இது ஒரு பிரமாண வாக்கியம். ஏன்னா அவனை தவிர இன்னொருத்தரை பார்த்து பேசுவது இல்லை. நாண்யம் பதாமி, அவனை தவிர இன்னொருத்தரை பார்த்து பேசுவதே இல்லை. அப்பனா நாண்யம் பஜாமி, பஜாமின்னா அவனை தவிர இன்னொருத்தரை பஜனம் பண்ணுவது இல்லை. அதே மாதிரி நாண்யம் ஸ்மராமி, பகவானை தவிர இன்னொருத்தரை நினைப்பது இல்லை. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் நினைப்பதுன்னா நமக்கு என்ன சொல்றதுன்னா, அவனை தவிர பஜனம் பண்ணுவதில்லை, இன்னொருத்தர் நினைப்பதில்லைன்னா, அதாவது இப்பொழுது நினைப்பது சிந்தனை, சிந்தனை வேறு ஸ்மரணை வேறு. என்ன புரிஞ்சுக்கணும், சிந்தனை வேறு ஸ்மரணை வேறு. ஸ்மரணை ரெண்டுமே ஒண்ணுதானே சுவாமி. ஸ்மரணைன்னா நினைவு, சிந்தனை நினைவுன்னா ரெண்டு ஒண்ணு கிடையாது, ரெண்டுக்கும் வித்தியாசம் உண்டு. இந்த புரியத்துக்காக போன வருஷம் ஆழ்வார் திருநபி ஆழ்வார் சேவிச்சேன். பகல் 10 40 உற்சவம். அந்த உற்சவத்துல ஆழ்வார் என்னமா இருந்தா தான் சேவிச்சேன்.
அதற்கு மேற்கொண்டு 9 கருட சேவை ஆழ்வார் சோதல அந்த பெருமாள் ஏறினார், இந்த பெருமாள் ஏறினார், இந்த பெருமாள் ஏறினார், என்னமோ ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணா மங்களாசாசனம் பண்ணா அப்படின்னு சொல்லி அதை நினைச்சு நினைச்சு ஆனந்தப்படுறேன் இல்லையா. போன வருஷம் சேவிச்சது, இப்ப பிரத்யட்சமா சேவிக்கிற. போன வருஷம் சேவிச்சதை நினைச்சு நினைச்சு பழையது சேவித்ததை நினைத்து நினைத்து ஆனந்தப்படுகிறோம்னா அதுதான் ஸ்மரணைன்னு பேரு. அதுக்கு ஸ்மரணைன்னு பேரு. ஆனா போய் பெருமாளை சேவிக்கும் போது அவனுடைய பெருமைகளை சிந்தனம் பண்றோமோ, என்ன வைபவம் என்ன வைபவம், இந்த பெருமாளனை அங்க என்ன பண்ணார், அங்க இருக்கக்கூடிய கடல் கடைந்தானோ, அந்த கடல் திறந்து அமுதம் கொண்ட கலசத்தை உழைத்தார் கொண்டு அதை அவன் தான் பண்ணான். கிருஷ்ணாவதாரம் பண்ணி கம்சனை முடித்தான், கௌரவர்களை முடித்தான், இத்தனை வந்தான பண்றான். அப்ப அதெல்லாம் நினைக்கிறோமோனோ அதைத்தான் சிந்தனைன்னு பேரு, சிந்தனைன்னு பேரு. ஆக பெருமாளை சேவிக்கும் போது அவன் பெருமைகளை சிந்தனை பண்றோம் இல்லையா, அது சிந்தனைன்னு பேரு. எப்பவோ சேவிச்சிருக்கோம், சேவிக்கிறது இப்ப ஞாபகப்படுத்தி கொண்டு நம்ம ஆனந்தப்படுறோமோ அதுக்கு ஸ்மரணைன்னு பேரு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்ப பழைய ஞாபகத்தை படுத்தப்பட்டேன் என்றால் எங்க இப்ப இன்னொன்னு சொல்லிடுறேன். பழைய ஞாபகம் வந்துட்டு எங்கேயாவது 10 வருஷத்துக்கு ஒரு சுவாமி அவர் இப்பதான் மாறி வந்திருக்கார். 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் எப்படியோ இருந்தார், இப்பதான் மாறி வந்திருக்கார் இல்லையா. அவர் வந்திருக்க செய்தே, சரி சுவாமி இவர் நம்மகிட்ட எங்கேயாவது ஒருத்தர் நம்ம போய் அன்னைக்கு இப்படி இருந்தா சுவாமி, இது கொஞ்சம் பரவாயில்ல, இப்ப ஆச்சார சமாசனத்தாலே திரிஞ்சு இப்ப இந்த ஸ்மரணம் வந்துருத்தணும், இந்த ஞாபகம் எல்லாம் வந்துருத்தணும். வந்தபடியாலே 10 வருஷத்துக்கு நான் எப்படி இருந்தேன், இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன் என்கிற நினைவு வரலாமனா வரப்படாது. ஏன் சுவாமின்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த நினைவு இப்ப இருக்கப்படாது. இப்ப நம்ம என்ன நினைச்சோம்னா, நீ போன வருஷம் சேவிச்ச பெருமாளை இன்னைக்கு சேவிக்கிறேன்னா அது நமக்கு தேவையான விஷயம். தேவையில்லாத விஷயத்துல இல்ல சுவாமி, அப்ப அந்த சுவாமி அப்படி இருந்தார், அவர் தான் அதுதான் நினைக்கிறார். அன்னைக்கு அப்படி இருந்தேன், இன்னைக்கு பகவத் அனுகிரகத்தை அப்படி வந்தேன்னா அன்னைக்கு நினைவே வேண்டான்றது. அந்த நினைவு போயிட்டு அந்த நினைவு வேண்டாம். அப்ப என்ன சுவாமி, இன்னைக்கு பாகவதாலோட ஸ்ரீ வைஷ்ணவாலோட சேர்ந்து கலந்து இருக்கோமனோ அதை நினைச்சுக்கோ, அன்னைக்கு நினைவு பண்ண வேண்டாமா சுவாமி. அப்படி இருந்தேன், இன்னைக்கு பகவத் அனுகிரகத்தால வந்தேன்னு சொல்லலாமான்னா சொல்லலாம். ஆனா அந்த நினைவு வர வேண்டிய அவசியமே கிடையாது. அந்த நினைவு வந்துருத்துனா சில வம்புகள்லாம் வரும். உடனே நான் பக்கத்தில் இருக்கிறான், நீர் அப்படிப்பட்டவரா அப்படின்னு கேட்டுருவார். எதுக்கு அந்த வம்புகள்லாம் எதுக்கு சொன்னா, அப்ப அன்னைக்கு இருக்கிறது பார்க்கணும். ஆகா அதனால பகவானை தவிர மற்றொன்று நினைக்க மாட்டேன். அப்ப 10 வருஷத்துல நீர் அப்படி இருந்த சுவாமி எல்லாம் மறந்து போயிடுச்சு. திருவரங்க தவதனாருக்கு நமக்கு என்ன தெரியும், முதல்ல சுவாமி எம்பெருமானாருக்கு எதிர்த்தட்டாகத்தான் இருந்தார். திருவரங்க இன்னைக்கு 108 திவ்ய பாசுரங்களை அனுகிரகித்திருக்காருனோ, அவர் முதல்ல குரத்தாழ்வாருடைய திருவிடை சம்பந்தம் பெறுவதற்கு முன்னாடி கொஞ்சம் அதனாலேயே எம்பெருமானார் கொஞ்சம் வருத்தமாவே இருந்தது. இந்த ஸ்ரீரங்க ஸ்ரீ ராஜதானியை நன்னா திருத்தி கொண்டு வரணுமே, சாவி அவர்கிட்ட இருக்கே, என்னவா பண்ணலாம் என்ன பண்ண யோசனை பண்ணிட்டே இருந்தார். அது ஏதோ பகவத் அனுகிரகத்தால அது ஒரு வியாஜ்யமா வைத்துக் கொண்டு அவருடைய தாயார் சாத்தத்தை வியாஜ்யமாக வைத்துக் கொண்டு மேற்கொண்டு அவர் திருந்தினான்னு சொல்லப்படுகிறது. அப்படி இருக்க செய்து இப்ப திருவரங்கத்தவதனாருக்கு முன்னாடி நாம இப்படி இருந்தோமே அப்படின்ற எண்ணம் இவருக்கு இருக்கவே இருக்காதுதான். அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எண்ணம்லாம் போயிடுத்து. அன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் லட்சணம் சரியா இல்லையே, ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம் ஒழுங்கா இருந்தா இல்லையேந்தாலும் அன்னைக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு இருந்தேன், என்னென்னும் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நினைக்கலாமான்னா அதை மறந்தாச்சு சுவாமி. இனிமே அந்த பழைய நினைப்பெல்லாம் எல்லாம் கிடையாது. இப்ப நினைப்பது பாகவதால பத்தியும் பகவானை பத்தியும் ஆச்சாரனை பத்தியும் தான் சொல்ற, மற்றது கிடையாது அப்படின்னு தெரிவிக்கிறது. இதுதான் ஒரு சாஸ்திரமே சொல்றது. என்னன்னா அவனை தொழும் கைதான் கைன்னு தெரிவிக்கிறார். துயரடி சுடரடி தொழுதரன் மனனே, பகவானை தொழக்கூடிய கைதான் கை, அவனை பார்க்கக்கூடிய கண் தான் கண், அவனை கேட்கக்கூடிய செவிதான் செவி. அந்த உள்ளம் என்னன்னா அவனை நினைப்பதுதான் உள்ளம் தெரிவிக்கிறார். அப்ப கண் என்றாலே என்ன பண்ணும், அவனைத்தான் பார்க்கணும். அதே போல இது எங்க தெரிவிக்கிறார், பாகவதத்துல சுக்கராச்சாரிய தெரிவிக்கிறார். நம்ம கடந்த காலட்சேபத்தை பார்த்தோம் பாகவதம். அந்த பாகவத்துல சுக்கராச்சாரியர் தெரிவிக்கிற என்ன தெரிவிக்கிறா, கண் என்றாலே அவனைத்தான் சேவிக்கணும். அப்ப கை இருக்கு என்னன்னா அவனை சேவிக்கலைன்னா என்ன சுவாமி, கண்ணனா அவனைதான் சேவிக்கணும், கை இருக்கே கை அவனை சேவிக்கல,
துயரடி சுடரடி தொழுதனன் மனநேன்னு அவனை சேவிக்கலன்னா அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார் சுக்கராச்சாரியர். என்னதுன்னா, பிரேதம் இருக்கணும், தனம், அதாவது பிராணம் போன ஒரு சரீரம் படுத்துட்டு இருக்கணும், அந்த சரீரத்துல கை இருக்கு, உங்ககிட்டயும் கை இருக்கு. எவ்வளவு மோசமான திருட்டான்னு பாருங்க. உங்ககிட்டயும் அது ஒண்ணும் அது வணங்குமா, அதாவது கை எடுக்குமான்னா அதுதான் பிராணமே எடுத்து, அது வந்து பிரேத்தமாச்ச. அந்த பிரேத்தமா இருக்கக்கூடிய அந்த சரீரத்துல கை இருக்கு, உங்ககிட்டயும் கை இருக்கு அப்படின்னு. அது மாதிரி கண்ணை வைத்துக் கொண்டு சேவிக்கலன்னா இந்த மயில் தோகை இருக்கணும், அந்த மயில் தொகையில கண்ணு மாதிரி ஒண்ணு இருக்கும், அந்த கண்ணுக்கும் உங்க கண்ணுக்கும் வித்தியாசமே இல்லைன்னு. அந்த கண்ணும் பார்க்க போறதுல உங்க கண்ணும் பார்க்க போறதுல அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. ஆகா, அப்படிப்பட்ட கால் இருக்கே சுவாமின்னா சன்னிதானத்தை நோக்கி நடந்தால்தான் கால். சன்னிதானத்தை நோக்கி நடக்கலைன்னா பகவான் கோயிலுக்கு போகணும், அங்க கோயிலுக்கு பகவான் நடக்கலைன்னு வச்சுக்க. இந்த மரம் இருக்கணும், மரத்துக்கு வேர் இருக்கு, உனக்கும் கால் இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா மரத்துடைய வேறு நீங்க நடக்க போறதா, அது அங்கேயேதான் சுவாமி இருக்கும். அதே போல நீ அங்கேதான் இருக்க. அப்ப மரத்துடைய வேருக்கு சமானம் உடைய கால் தெரிவிக்கிறது யாரு? சுக்கராச்சாரியர். சுக்கராச்சாரியர் அப்ப மரத்துக்கு வேறு இருக்க போலாம் இருக்கு இல்லையா. ஆக வாசுதேவனை தவிர மற்றொன்றை நினைக்க மாட்டோம், இதுதான் மேல தெரிவிக்கிறார். வாசுதேவனை தவிர மற்றொன்றை நினைக்க மாட்டோம். முக்தா திதீய சரணம் புஜ மாதரேனே ஸ்ரீ ஸ்ரீனிவாச புருஷோத்தம தேகிதாசியம் தான் முன்னாடி பார்த்தோம். முக்தா திதீய சரணம் புஜ மாதரேன ஸ்ரீ ஸ்ரீனிவாச புருஷோத்தம தேகிதாசியம். ஸ்ரீ ஸ்ரீனிவாசன புருஷோத்தமன் பகவானுக்கு நான் தாசன். ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுக்கு நான் தாசன். அதிலிருந்து விடுபட்டு உன் சரணாம்புஜத்தாலே ஆதாரம் உன்னுடைய திருவடிகள் இருக்கு இல்லையா, அந்த திருவடியை தவிர மற்றொரு உபாயம் அடியேனுக்கு கிடையாது. அதில் அத்தனை ஆதாரம் தெரிவிக்கிறார். அதான முக்தா திதீய சரணம்புஜ மாதரேனே ஸ்ரீ ஸ்ரீனிவாச புருஷோத்தம தேகிதாசியம். ஸ்ரீ ஸ்ரீனிவாசனுடைய திருவிழா தான் அடிக்கு அமர்ந்து புகுந்தேனேன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார் இல்லையா. அதை தவிர எனக்கு வேறு புகழ் கிடையாதுன்னு தெரிவிக்கிறார். இதைத்தான் சுவாமி நம்மாழ்வாரே 4ஆம் 10ஆம் திருவாழ்வையில நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடிதிரே, நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடிதிரே, அவனை தவிர மற்றொன்றை நினைக்க மாட்டோம், அவனை தவிர மற்றொன்றை நினைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நிறைய வார்த்தைகள் எடுத்தாரணும். இந்த இடத்துல பாருங்க, ஸ்ரீ ஸ்ரீனிவாச புருஷோத்தம தேகதாசியம், இது சம்ஸ்கிருத பிரமாணம். ஸ்ரீ ஸ்ரீனிவாச புருஷோத்தம தேகதாசியம் அப்படின்னு சொல்லி இது சம்ஸ்கிருத பிரமாணம். அப்ப ஸ்ரீனிவாச புருஷோத்தம தேகதாசியம் என்றது சம்ஸ்கிருத பிரதானம். அந்த ஸ்ரீனிவாசன் திருவடிகளை தவிர மற்றொன்றை நினைக்க மாட்டேன், இது சம்ஸ்கிருத பிரமாணம். ஆழ்வார் என்னன்னா நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடிதிரே. ரெண்டும் தான் உபய வேதாந்தம். உபய வேதாந்தம்னா என்னன்னா, என்ன சம்ஸ்கிருத பாஷையில என்ன சொல்லப்பட்டதோ, அந்த வேதம் என்ன சொல்லித்தோ, வேதம் தமிழ் செய்த மாறம் இருக்கா இல்லையா, அந்த சம்ஸ்கிருத வேதம் என்ன சொல்லித்தோ அதத்தான் அப்படியே ஆழ்வார் அதோடைய சாராம்சமா எடுத்துக் கொடுக்கிறார். ஆக நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறே அப்படின்னு. அப்புறம் சாஸ்திரம் சொல்லிட்டு காரணத்தை தான் தியானம் பண்ணணும் சொல்லிருக்கு. சாஸ்திரம் காரணம், காரணம் து ஜேயகா, காரணத்தை தான் தியானம் பண்ணுங்க. இவர் காரணம் சொல்லணுமோ, காரணம் என்ன சுவாமி? ஆதிப்பிரான் நின்ற ஆதிப்பிரான், எல்லாருக்கும் ஆதி இல்லையா, ஆதிப்பிரான். அதனாலே மற்ற தெய்வம் நாடுகிறே, காரணம் இல்லாததான மற்ற தெய்வத்தை நான் எதற்காக நாடணும்? அவர் தெரிவிக்கிறார். காரணம் இல்லாததான மற்ற தெய்வத்தை நான் எதற்காக நாடணும், தேவையில்லையே அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. ஆக அதே போல ஸ்ரீ ஸ்ரீனிவாசன், ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் என்ன சுவாமி, அதுவும் ஆதிப்பிரான் சப்தத்தோட சேருமே. ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் தான் என்ன காரணத்துக்கு காரண வஸ்து தான் பகவான் ஸ்ரீமன் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன். எப்படி சுவாமி தெரியுது? ஸ்ரீ ஸ்ரீனிவாசன ஸ்ரீதேவி நாச்சியார் நித்தியவாசம் பண்ணுகிறபடியாலே ஸ்ரீயப்பதி, ஸ்ரீயப்பதியாய் அவாப்த சமஸ்த காமனாய் அகிலேய பிரத்யநேகனாய் சமஸ்த கல்யாண குணாத்மகனான சர்வேஸ்வரன் நம்பில் எடுக்கிறாரணும். அப்ப ஸ்ரீயப்பதினா என்ன? அகலகில்லே நிறைய வென்று அலர்மேல் மங்கு உரைமார்பா அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப ஸ்ரீதேவி நாச்சார், ஸ்ரீ ஸ்ரீனிவாசனாலே ஸ்ரீதேவி நாச்சார் இந்த திருமார்பில் உறைந்து இருக்கிறாரோ. அப்ப ஸ்ரீதேவி நாச்சார் எங்க திருவாருடைய யாருடைய திருமால் உறைந்து இருக்கிறாரோ அவர்தான் பராத்பரன், அவர்தான்
மேம்பட்டவர், எல்லாவற்றையும் தன் ஒப்பார் இல்ல பராத்பரன் தெரிவிக்கிறீங்க. அதைத்தான் இங்க என்ன தெரிவிக்கிறார்? ஆதிப்பிரான் தெரிவிக்கிறார் ஆழ்வார். ஆக ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறே சப்தமும் ஸ்ரீ ஸ்ரீனிவாச புருஷோத்தம தேகுதாசும் சப்தமும் ஏகார்த்தம் தெரிவிக்கும். ஏன் இப்படி ஏன் சுவாமி தன்னுடைய ஸ்ரீபாஷ்ய மங்கள ஸ்லோகத்துல முதல் மங்கள ஸ்லோகம் அகில புவன ஜன்மஸ்தேம பங்காஜலேலே வினதி விவித பூதூராக ரட்சைகதீஸ்தே சுதிசிரதி விதித்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே. பிரம்மம் யாரு? ஸ்ரீனிவாசம் தான், வேற யாரும் கிடையாது. பிரம்மனே ஸ்ரீனிவாசே பபத்து மம பரஸ்பரி ஸ்ரீ பக்தி ரூபான்னு தெரிவிக்கிறார் இல்லையா? அப்படி இருக்கச்சே அப்ப ஸ்ரீனிவாசன் தான் பரபிரம்மம் தெரிஞ்ச, அவனேதான் புருஷோத்தமன். புருஷோத்தமன்னாலே மற்ற புருஷர்களை காற்றும் வேறுபட்டவன், புருஷர்களின் உத்தமன் தெரிவிக்கிறாரே புருஷோத்தமன். அதத்தான் மற்ற தெய்வம் விளம்புதிரே, மற்ற தெய்வம் நாடுதிரேன்னு முதல் பாசுரத்தை தெரிவிக்கிறார். அதே பதிகத்திலேயே மற்ற தெய்வம் விளம்புதிரேன்னு 8வது 9வது பாசுரத்தை தெரிவிக்கிறார். இது சொன்னா ஆக நாடுவதும் கூடாது, விளம்புவதும் கூடாது. நாடுவதுன்றது என்னதுல அவனை போய் சேவிப்பது, விளம்புவது என்னன்னா அவனை ஸ்தோத்திரம் பண்றது, ரெண்டுமே கூடாது. பேசுவதும் கூடாது, எதுவும் கூடாது. ஆக பிரதம பருவம் இந்த இடத்துல பாருங்க, இது பிரதம பருவம். பிரதம பருவத்தோடு நிற்காமல் குரு அத்தியந்த பாவையேத், குரு அத்தியந்த பாவையேத், குரு குரு அத்தியன்ய பாவையேத், குருவை தவிர மற்றொருத்தனை மனதாலும் நினைக்காதே. அப்ப முதல்ல சொன்னது நின்று ஆவிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறேன் சொன்னது பிரதம பர்வ நிட்டை, ஏனைய 10 ஆழ்வாருடைய நிலை. ஆனால் மதுரகவி ஆழ்வார் நிலை என்னதுன குரோர் அந்யந்த பாவகியே அப்படின்னா குருவை தவிர மற்றொன்றை மனத்தால் கைநிலை மதுரகவியார் நிலை. அது நம்ம சாயங்காலம் பார்க்கணும். ஆனா இப்ப திருவரங்கத்தவதான நிலை அந்த நிலை கேட்க இது சொன்ன. அப்ப மற்ற தேவதைகளை துறந்து பகவானை பிடிச்சேன், அதோடு நிற்கப்படாது. மற்ற தேவையெல்லாம் வேணாம் சுவாமி அப்படின்னா அசேபிய சேவை கூடாது, அவளை ஸ்தோத்திரம் பண்ணப்படாது, அவள்கிட்ட போகப்படாதுன்னு சொல்லி விட்டுட்டேன். பகவான்கிட்ட வந்தேன், பகவான்கிட்ட வந்து நிற்கப்படாது. அது பிரதம பருவ நிட்டை. அதோடு நிற்காமல் அந்த பிரதம பருவத்தை விடணும், விட்டுட்டு சரம பருவத்துக்கு வரணும். வந்திருக்காருன்னா வந்துட்டார் சுவாமி, வந்ததுக்கு அப்புறம் இனி இறங்கத்துக்கு இடமே இல்லை. முதல்ல கர்மஜான பக்தி யோகங்கள், என்னாலே நான் முயற்சி பண்ணி பகவானை அடைவது, அதுக்கு சாத்தியோபாயம் பேரு. அதுக்கப்புறம் சித்தோபாயம் என்பது என்னது? பகவத் சரணாரவிந்தம், அவன் திருவடியை தவிர மற்றொரு உபாயம் கிடையாது என்கிற நிலை, அது 2வது. அடுத்ததுக்கப்புறம் கடைசி நிலை என்ன? ஒண்ணுமில்ல சுவாமி, ஆச்சாரன் திருவடியே பிரதானம், அதுவே புருஷார்த்தம் நினைக்கிறவனோ அந்த அது இருந்தது சர்ம பர்வ நிட்டை. அந்த சர்ம பர்வ நிட்டைக்கு வந்தாச்சனோ அதுக்கு மேல கீழே தான் இருக்கா? ஒண்ணுமே கிடையாது. இப்ப சீனிவாசன் என்று சொல்லக்கூடியது புருஷோத்தமன் பரதேவதை. ஆனா இந்த பரதேவதைகள்லாம் யாரு? அந்த பரதேவதைலாம் எம்பெருமான் தான் பிரம்மம் என்று சந்தேகப்பட்டு சீனிவாசனை சொன்னோம். இப்ப சீனிவாசனை தாண்டி ஆகணும். ஏன் சுவாமி? பிரதம பர்வ நிட்டை. அந்த சீனிவாசனை தாண்டி அப்ப ராமானுஜர் பரியந்து வரணும் போனோம். இப்ப எது வரைக்கும் வரணும்? இந்த இடத்துல பாருங்க, நஜபேர் ஒரு தெய்வம் நானிலத்தே சிலமானிடத்தை புயலே என கவி போட்டு செய்யேன். நயவேன் என்கிற ஒரு தெய்வம் நாளிலத்தே, எந்த தெய்வத்தை நான் நயவேன் சேவிக்க மாட்டேன். இப்ப ஸ்ரீமன் நாராயணன் சேவிக்க மாட்டேன், செவிச்சேரி சுவாமி தாண்டிட்டேன். தாண்டி சுவாமி எம்பெருமானாட்ட வந்துட்டேன். இப்ப எப்படி இருக்கணும்? இது சர்ம பர்வ நிட்டை. முதல்ல பிரதம பர்வ நிட்டை ஸ்ரீமன் நாராயணன் ரங்கநாதன். இப்ப சர்ம பர்வ நிட்டை ராமாவுடைய திருவடி. சரி சுவாமி, இப்ப எப்படி இருக்கணும்னா ஆசிரமத்தில் ஆர்த்தி பிரபந்தத்துல இவர் தெரிவிக்கிறார், வடுகு நம்பி உன்னை ஒழிய ஒரு தெய்வம் மற்றறியா மண்ணு புகழ் சேர் வடுகு நம்பி தன்னிலையை எந்தனக்கு நீ தந்து எதிராக என்னாலும் உந்தனக்கு ஆட்கொள் உகந்து ஆர்த்தி பிரபந்தத்தை தெரிவிக்கிறார். உன்னை ஒழிய ஒரு தெய்வம் மற்றறியா, உன்னை தவிர மற்றொரு தெய்வம் அறிய மாட்டார் யாரு? வடுகுநம்பி. அப்படிப்பட்ட வடுகுநம்பி நிலையை எனக்குத்தான் பிரார்த்திக்கிறார் மணவாளமாமணி. ஏன்னா உனக்கேயாக என்னை எப்போதும் ஆட்கொள்ளப் போகிறாய். ஆழ்வார் தெரிவிக்கிறார், தனக்கேயாக எனக்கொள்ளுமே எனக்கே கண்ணனை ஆண்கொள் சிறப்பே
எனக்கே ஆட்சி எக்காலத்தென்றும் என் மகக்கே வந்து விளைவிடின் தனக்கேயாக இருக்கும் இல்லையாக உந்தனக்கு ஆட்கொள் உகந்து அப்படின்னா உந்தனக்கு ஆட்கொள் உகந்து உனக்கே ஆக இருக்கும், எனக்கும் உனக்கும் அல்ல, உனக்கும் மற்றொருத்தருக்கும் அல்ல, உனக்கே எனக்கு மட்டுமல்ல உனக்கேயாக இருக்கும் தெரிவிக்கலையா. உனக்கே உந்தனக்கு ஆட்கொள் உகந்து அப்படின்னா இதுக்கு அவதாரண அர்த்தம்னு பேரு. அவதாரண அர்த்தம்னா மற்ற யாருக்கும் என்னை ஆட்கொள்ளாதே, உன்னை ஒழிய மற்றொரு தெய்வம் மற்றறியா. வடுகுநம்பியுடைய நிலை, வடுகுநம்பியுடைய நிலைன்னா உன்னை ஒழிய மற்றொரு தெய்வம் மற்ற அறியா. வேற தெய்வம் தெரியவே தெரியாதுன்னா இருக்கு விட்டுட்டு வந்துட்டு அப்படின்னா இல்ல, அவளுக்கு அதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது, அந்த பக்கம் கண்ணே போகாது, எதுவுமே போகாது. அந்த நிலையில வடுகுநம்பி அப்ப மண்ணு புகழ், வடுகுநம்பியுடைய புகழ் சாமானிய புகழ்னா சாமானிய புகழ் மண்ணு புகழ். அந்த புகழ் அவரை விட்டு பிரியவே பிரியாது. அந்த புகழ் ஆர்த்தி பிரபந்தம், ஆச்சரியமான பிரபந்தம். மணவாள மாமணிகள் ஆச்சரியமா உற்சவம் நடந்துட்டு இருக்கு. மணவாள முடியிலே கடைசி காலம், அவருடைய அந்திம காலத்துல பண்ணப்பட்ட ஆச்சரியமான கிரந்தம் ஆர்த்தி பிரபந்தம். அதுல தெரிவிக்கிறார் மண்ணு புகழ். மண்ணு புகழ்னா அந்த புகழ், வடுகுநம்பியுடைய புகழ் அவரை விட்டு பிரிய முடியாது. வடுகுநம்பின்னால ராமானுஜர், ராமானுஜர்னா வடுகுநம்பி. இத்தனை தூரம் வைபவம் வடுகுநம்பிக்கு. வடுகுநம்பியை சேவிச்சா ராமானுஜரை சேவிக்க வேண்டாமா, ராமானுஜரை சேவித்தா வடுகுநம்பியை சேவிக்க வேண்டாம். அந்த அளவுக்கு, ஏன்னா அந்த அளவுக்கு ஆந்திர பூர்ணன்னு பேர் இருக்கு அவருக்கு. ஆந்திர பூர்ணன், அவருக்கு உண்டான மகா பிரபாவம் தெரிவிக்கிறார் இல்லையா. இந்த நிலை எனக்கு இல்லைன்னு வருத்தப்படுறார் சுவாமி மணவாள மாமணிகள். வடுகனம் தன் நிலையை எனக்குத்தா, இந்த நிலை எனக்கு இல்லையே எனக்கு இல்லையே எனக்கு இல்லையே வருத்தப்படுறார் மணவாள. ஆக அவர் பெற்ற பேர் நாம் பெறப்போவோமோ. அப்ப வடுகுநம்பி இந்த பாருங்க, வடுகுநம்பி தன் நிலையை எனக்குத்தானும் மணவாள பிரார்த்திக்கிறார். ஆனா ஒரு நம்பி என்ன பண்ணார், அந்த வடுகுநம்பி நிலையை எனக்கு வேறுன்னு வந்துட்டார். யார் சுவாமி அது? எத்தனை திருக்குறுங்குடி நம்பி. அந்த திருக்குறுங்குடி நம்பி என்னன்னா வடுகா வடுகா வடுகான்னு கூப்பிட்டு இருக்கார் சுவாமி ராமானுஜர். இவர் என்ன பண்ணார், இந்த நம்பி மலமேல் நம்பி. அந்த நம்பி சுவாமி ராமானுஜருடைய சம்பந்தம் தமக்கு வேணும்னு ஆசைப்பட்டு வந்துட்டார். இது ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு சரித்திரம். இது குருபரம்ல சொல்லப்பட்டிருக்கு, சுருக்கமா சொல்றேன். சுவாமி திருவனந்தபுரம் போயிருந்தார். அங்க நம்ம சம்பிரதாயத்துப்படி சில இதெல்லாம் மாத்திரத்துக்காக போயிருந்தார். அங்க பகவான் திருவுள்ளம் பத்தாதபடியே அவரே கொண்டு வந்து திருக்குறுங்குடி வட்டப்பாறை, இன்னைக்கு நீங்க போய் சேவிக்கலாம். அந்த வட்டப்பாறையில கொண்டு ஒரு இடம், அந்த இடத்த கொண்டு வந்து சேர்த்துட்டார். சேர்த்த உடனே இவருக்கு அது தெரியாது. தன்னுடைய நித்திய கர்மாக்கெல்லாம் முடிச்சுண்டு மேற்கொண்டு திருவன்காப்பை வச்சுக்கணும் போனோம். திருமன்காப்பு எப்பவுமே வடுகுநம்பிதான் குழைச்சி கொடுப்பாராம். அந்த திருமண் கதிர் இருக்கணும், இந்த வெள்ளையா இருக்கு அந்த திருமண் கதிர், அந்த திருமண் கதிரை குழைச்சு கொடுத்து, அந்த குழைச்சு கொடுத்ததான் அவர் எடுத்து இட்டுருவாராம் யாரு, சுவாமி ராமானுஜர். இந்த மாதிரி பண்ணுவார். இப்ப திருமண் காட்டு குழைக்கணும் போனோம். குழைப்பதற்காக வடுகார் இவர் அங்கிருந்து இங்க வந்ததே இவருக்கு தெரியல. அது பெருமாள் தான் அங்கிருந்து இங்க கொண்டு வந்து சேர்த்துட்டாரு இவர். இனிமே அங்க இருக்க வேண்டாம், இவர் வந்துடலாம் அப்படின்னு. ஆனா இவரோட போனவாள்லாம் அங்கேயே இருக்கா, வடுகுநம்பியே அங்கேயே இருக்கார். எங்க திருவனந்தபுரத்திலே இருக்கார், இன்னும் இங்க வரல. ஆனா இவருக்கு நித்திய கர்மா பண்ணும்போது தான் திருமண் காப்பை குழைச்சி திருமண் காப்பை சேர்த்துக்கணும் போனோம். அதுக்காக வடுகா வடுகா வடுகான்னு கூப்பிடுறார். பெருமாள் பார்த்தார், இதுதான் நல்ல வாய்ப்பு. எப்படிப்பட்ட வாய்ப்புனா, இந்த வாய்ப்பு ராமானுஜ சம்பந்தம் நம்ம கிடைக்கும் போது. உண்டா சுவாமினா வைஷ்ணவர் கிடையாது, அவர் விஷ்ணு தான். இதுல என்ன ஒரு பெருமைன்னா, நாமெல்லாம் வைஷ்ணவன் அப்படின்னு ஸ்ரீ வைஷ்ணவன், வைஷ்ணவன் மட்டும் இல்ல ஸ்ரீ வைஷ்ணவன் சொல்லிக்கலாம். பகவான் அந்த வார்த்தை சொல்ல முடியும்னா சொல்ல முடியாது. விஷ்ணு விஷ்ணு அப்படி கொஞ்சம் அப்படி சுரம் குறைச்சுதான் சொல்லணும். ஏன்னா விஷ்ணு சுவாமி நானு, அவெல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவ சுவாமி. அந்த பெருமை நமக்கு கொண்டு, அந்த பெருமையை கொடுத்தது யாருன்னா சுவாமி ராமானுஜர் தான். அப்படின்ட்டு அவருக்கும் அந்த பெருமை வேணும்னு ஆசைப்பட்டார். திருக்குறுங்குடி நம்பி, மலமேல் நம்பி அந்த ஆசைப்பட்டார். ஆசைப்பட்டவனே நேரா அங்கிருந்து வந்தார். வடுகா வடுகான்னு கூப்பிடுச்சு. தான் வடுகு நம்பி போல வேஷமிட்டு கொண்டு வந்து நேரா அவருக்கு திருமண் காப்பை குழைத்து கொடுக்க அதை நன்னா சாத்தினார். இந்த சரித்திரம் உங்களுக்கு தெரியுமா? சாத்தினார். அப்ப வடுகு நம்பி ஸ்தானத்தை திருக்குறுங்குடி நம்பி எடுத்துக்கொண்டதான் வைஷ்ணவன் பேரு. வைஷ்ணவ நம்பி அன்னைக்குதான் ஒரு வைஷ்ணவர் ஆனார். அதுக்கு முன்னாடி வரலாம் விஷ்ணு தான். அன்னைக்குதான் எப்ப ராமானுஜருடைய சம்பந்தம் பெற்றாரோ அப்ப வைஷ்ணவன் ஆனாலும் சம்பிரதாயம். ஆக வடுகு நம்பியின் நிலை திருக்குறுங்கு நம்பிக்கு வேணும்னு அவ்வளவுதான் ஆசைப்பட்டு காரணம். அவரே வடுகு நம்பி நிலையை தனக்கு வேணும் ஆசைப்பட்ட போது நாம ஆசைப்பட வேண்டாமா?
சுவாமி நிச்சயம் வடுக நம்பில்லை மணவாளமான பிரார்த்திக்கிறார். அந்த மாதிரி எனக்கு பாக்கியம் இல்லையேன்னு பிரார்த்திக்கிறார் இல்லையே. ஆகவே அப்படிப்பட்ட நம்பி பிரார்த்தித்தா போல ராமானுஜா என்னை உனக்கையாக கொள்ளும், என்னை உனக்கையாக கொள்ளணும். யாரு திருவரங்கத்தில் பிரார்த்திக்கிறார். என்னை உனக்கையாக திரிநீகித விரிஞ்சாதி இளங்குஜ ஒழுகுதையா. அதான் உன்னை ஒழிய வேறொரு தெய்யம் அறியா மண்ணு புகழ் சேர் வடுகு நம்பி தன்னிலையை எந்தனுக்கு நீ தந்து எதிராதா என்னாலும் முந்தனக்கு ஆட்கொள்ளு வந்து என்று இது தன்னை ஜீயரும் பிரார்த்தித்தானே. திரிநீகித விரிஞ்சாதி நிலங்குஜ விபூதயகா ராமானுஜ பதாம்போய சமாசேன சாணுகா என்ன கடவிதரே. திரிநீகித விரிஞ்சாதி நிரங்குஜ விபூதயகா ராமானுஜருடைய பதாம்போஜம் அப்படின்னா யாரெல்லாம் அவருடைய திருவடியை பற்றி சமாசனம் பண்ணின்றார்களோ அவருக்கு என்ன சுவாமின்னா பிரம்மா தன்னுடைய லோகத்தை கொடுக்குறேன்னு இருக்கான். லோகத்தை கொடுக்குறேன்னு இவாளுக்கு அந்த லோகங்கள் மட்டுமல்ல எத்தனை லோகங்கள் உண்டாலாம் அத்தனையும் தள்ளுபடி. அதத்தான் எங்க நயவேன் ஒரு தெய்வம், நயவேன் ஒரு தெய்வம் திரிநீகித விரிஞ்சாதி நிலங்குஜ விபூதயகா ராமானுஜ பதாம்போஜ சமாசேன சாரணகா. அது அப்படியே நயவேன் ஒரு தெய்வம். அப்ப இவரை தவிர மற்றொரு தெய்வத்தை நயவேன். ஏன்னா இவரை தவிர மற்றொரு தெய்வத்தை நயவேன்னா அப்ப இவர் மேல பரிபூர்ணமான நம்பிக்கை வேணுமோனு. கொஞ்சம் சில விஷயத்துல லௌகீகமா சில விஷயத்த சொல்றேன். நயவேன் ஒரு தெய்வம்னு சொன்னார் இல்லையா. ஒரு தெய்வம் மற்றொரு தெய்வம் நயம் ஒரு தெய்வம் மற்றொரு தெய்வத்தை நயவேன் சேவிக்க மாட்டேன், இன்னும் பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி சுவாமி அப்படின்னா என்ன அந்த மாதிரி நமக்கு தான் நம்பிக்கை வரணும்னா பிரத்யட்சமா யாராவது பார்க்கணும். இப்ப நீங்க ராமானுஜ சம்பந்தம்னு சொல்லிட்டு இருக்கேன். ராமானுஜ சம்பந்தம் தான் மோட்ச நிச்சயம் சொல்லிட்டு இருக்கு. வாஸ்தவம் தான் நம்புறோம்னா போனவா யாரா வந்திருக்காரா சுவாமி? யாரா வந்து நல்லா இருக்கு அந்த திருவிடை சம்பந்தத்தால் தான் நான் போயிருக்கேன். அங்க போனதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சது, ஓ நல்ல வேலை ராமானுஜர் திருவிடை சம்பந்தம் பெற்றுட்டேனே அதனால எனக்கு கிடைச்சதுன்னு அவர் வந்து ஏதாவது நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு செய்தி சொன்னார் வச்சுக்கேன், அப்ப நமக்கு முழு நம்பிக்கை வரும். போனவா வந்து இந்த மாதிரி இவருக்கு யாராவது சொல்லியிருக்கா? சொல்லவே இல்லை. இல்ல அவ சொல்ல வேண்டாம் சுவாமி, போயிட்டு இருக்கா சுவாமி, அந்த போகிறது நன்னா தெரியுது, ராமானுஜ சம்பந்தம் தெரியுது, அந்த மாதிரியா காட்டி இருக்காருன்னா தெரியல. அது மாதிரி யாரும் பார்த்ததா தெரியல. அதான் பார்த்ததா சாஸ்திரமா சொல்லியிருக்கான்னு மாதிரி சொல்லவே இல்லை. நம்ம பூர்வாச்சாரிய ஸ்தோத்திரத்திலேயே சொல்லியிருக்கானா சொல்லவே இல்லை. ஆனா எப்படி சுவாமி இது என்னமா இது? ஏன்னா இந்த ஒரு சில சந்தேகங்கள் வந்து சில பேருக்கு இருக்கலாம், அப்படின்னா என்னைக்குமே ஒரு மதம்னு எடுத்துட்டோம். ஸ்ரீ வைஷ்ணவ மதம் எத்தனையோ மதங்கள் லோகத்துல இருக்கு. அது நம்ம பாரத தேசத்திலே நம்பில்லையே 17 மதங்கள் எடுத்திருக்காரு. இன்னைக்கு 1700 மதங்கள் மேலேயே இருக்கட்டும். அப்படி இருக்க செய்து அந்த மதங்கள் அந்தந்த மதத்தின் மேல அவருக்கு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இல்லைன்னா பூர்ணமா அதை வந்து அனுஷ்டானம் பண்ண முடியும்னா பண்ண முடியாது. என்னைக்குமே எந்த மதமா இருந்தாலும். ஆனா அப்ப எல்லா மதங்களும் அப்ப சரி சமானம் தானே நீங்க நினைக்கிறேன்னா அது அர்த்தம் இல்லை. ஏன்னா சில மதங்கள்ல பிரமாணம் நமக்கு அந்த மாதிரி காட்டப்படவில்லை. ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பிரமாணம் காட்டினார் போலே. ஏன்னா இப்ப ராமானுஜ சம்பந்தத்தால் மோட்சம் சொல்றோம். சரி, வேறு மதம் இருக்கணும். அந்த வேறு மதத்துலாம் அவருடைய சம்பந்தத்தால மோட்சம் அவ சொல்லலாமே சுவாமி, சொல்லலாம். அவளுக்குலாம் ஆச்சாரம் இருக்காளியா? நமக்கு ஆச்சாரம் சுவாமி ராமானுஜர். வேறு மதத்துல இருக்கவாளுக்கு அவளுக்கு ஆச்சாரம் சுவாமி அந்தந்த ஆச்சாரம். அடியர் யாரையும் பேர் சொல்ல விரும்பல. அவாவோ ஒரு ஆச்சாரம் வச்சுட்டு இருக்காருனோ. ஏன்னா ஆச்சாரியன் வந்து எல்லாருக்கும் உண்டு. பகவான் இருக்காரா இல்லையோ, நாஸ்திகா கூட ஆச்சாரம் ஒத்துட்டுதான் ஆகணும். இது நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா நாஸ்திகால்னா யாரு? சாஸ்திரத்தை நம்பாதவா, பகவானை நம்பாதவான்னா அவளுக்கு ஆச்சாரம் உண்டு. பகவான் இல்லைன்னு வேணா சொல்லலாம். ஏன்னா அவ தீயது பண்ணணும்னாலும் யாரோ ஒருத்தர் சொல்லணும் போகணும். அந்த சொல்றவன் தான் ஆச்சாரியன். இப்ப இரண்யகசிபு ஆச்சாரன் சுக்கராச்சாரம் இருந்தாரு. எது சொல்லுவனா அதே போல மகாபலிக்கு சுக்கராச்சாரம் இருந்தாரு. அப்படி கட்சது அதனால ஆச்சாரியன் இருப்பார், நிச்சயமா இருப்பார். இப்ப அவ வந்து
அவளுடைய சம்பந்தத்தால மோட்சம்னு அவ சொன்னா, அப்ப நம்ம சம்பிரதாயம் நம் ராமகாணி சம்பந்தத்தால மோட்சம் சொல்றோம்னா ரெண்டுமே ஒண்ணுதானே இல்லைன்றார். அததான் இல்லைன்றாரு. ஏன் சுவாமி இங்க மட்டும் ஒரு ஆச்சாரனுடைய சம்பந்தத்தால மோட்சம் நீங்க சொல்றேன், அங்க மதத்துல மட்டும் அவளுடைய ஆச்சாரிய சம்பந்தத்தால மோட்சம் நாங்க சொன்னா, இப்ப நீங்க என்ன சொல்றல அந்த அவளும் சொல்லிட்டு இருக்கா, அப்ப ரெண்டும் ஒண்ணுதானா? ரெண்டு ஒண்ணு இல்லைன்ற. இததான் சுவாமி நீங்க இப்படிதான் பேசுறாங்க. இல்ல இத நிரூபணம் உண்டு. அப்ப போனவா சொல்லியிருக்கேன்னு சொல்றேல இல்ல, அதான் முதலே சொல்லிட்டேன். போனவா நம்ம வந்தது கிடையாது. நச்சபனராவர்த்தத்தை நச்சபனராவர்த்தத்தை அவ திருப்பி வர்றது கிடையாது. சரி போவதாவது நம்ம பார்த்துட்டு இருக்கோமானா, பிராணம் போயிடுத்தினாலே அவர் கீழே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் தேவையானது என்னன்னா, அதுக்கு சீச்சூர்ண பரிபாலனம் ஒரு சம்ஸ்காரம் பண்றோம். அந்த சம்ஸ்காரம் மட்டும் மேற்கொண்டது அது 11 நாளா 16 நாளா 13 நாளா அவளுடைய சம்பிரதாயத்துப்படி அவ அதெல்லாம் பண்ணிட்டு மேற்கொண்டு அதுக்கு மேற்கொண்டு எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு எல்லாம் போயிடுச்சு சுவாமி, இனிமே சன்னதிக்கு எல்லாம் போகலாம் எங்க நிலைக்கு வந்துடுறா. சரி, ஆனா இதெல்லாம் நாம தான் பண்ணிட்டு இருக்கோம். மற்ற இதெல்லாம் இதே பிரத்யட்சமான கிடையாது. அது மட்டும் இல்ல, அவர் அந்த 10 நாளோ 11 நாளோ இல்ல 16 நாளோ அவருக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி இப்ப அவ இன்னும் சாப்பிடுறா போன்ற ஒண்ணும் கிடையாது. இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் நம்பிக்கை பேர் இருந்தா பண்றோம். அவலாம் பண்ற நம்மளாம் பண்ணிட்டு இருக்கோம். சரி வாஸ்தவம் தான் சுவாமி. ஆனா நீங்க ராமானுஜ சம்பந்தம் மட்டும் மோட்சம் மோட்சம் சொல்றே, அதே மாதிரி அவா சொன்ன மாத்திரம் ஒத்துக்கலையேன்னா இப்ப மோட்சம் கொடுக்கறது யாரு? ஸ்ரீமன் நாராயணன் தானே. அது மோட்ச இச்சே ஜனார்தனகா, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஜனார்தனம் தான் மோட்சம் கொடுக்கணும். ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேது ஸ்ரீயமுச்சேது உதாசனாது சங்கராது ஞானமிச்சேது மோட்ச இச்சே ஜனார்தனகா. அப்ப மோட்சத்தை ஜனார்தனம் தான் கொடுக்கணும். அப்ப ஜனார்தனம் கொடுக்குறான்னா அந்த ஜனார்தனுடைய ஆசைக்குட்பட்டு அவனுடைய பிரீத்திக்குட்பட்டு அவனுடைய அனுகிரகத்துக்கு உட்பட்டு நம்ம மோட்சத்துக்கு போறோம். அவன் நிச்சயமா இப்ப அந்த அந்த மதத்துல இருக்கிற யாரோ ஒரு ஆச்சாரிய புருஷா அவ அந்த ஜனார்தனுடைய ஆசைக்கு உட்பட்டு இருக்காளா? அதே போல நம்முடைய சம்பிரதாயம் அந்த ஜனார்தனுடைய ஆசைக்கு உட்பட்டு ஆச்சாரம் இருக்காளா? இருக்காளே. இவருக்கு பங்குனி உத்திரத்தன்று உமக்கும் உம்முடைய சம்பந்தியார் அத்தனை பேருக்கும் நாங்கள் மோட்சம் கொடுக்கிறோம் என்று பிரதிஜை பண்ணி கொடுத்துருக்கான் பகவான். இந்த பிரதிஜை அங்க உண்டான்னா கிடையாது. இதுதான் அதான் சொன்னேன், முழு நம்பிக்கை வைக்கணும், பூர்ணமா நம்பணும். ஏன்னா நமக்கு இதுல அது என்னமா சுவாமி எனக்கு பிரத்யட்சமா நிரூபிச்சாதான் எதையுமே நிரூபிக்க முடியாது. என் குழந்தை பிறந்திருக்கான், பெரியவன் ஆயிட்டு நல்லா படிப்பான், நான் சம்பிரதாயத்துக்கு வருவான் என்கிற நம்பிக்கையோடு தான் வளர்க்கிறேன். அது பெரிதானும் தருதலையா போயிடுச்சுன்னு வச்சுக்கேன், எச்சைய பார்த்துட்டு இருந்துன்னு வச்சுக்கோ, என்ன பண்ண முடியும்? சுவாமி நம்பினேரு என்ன நம்பினே, நம்பிக்கை இல்லைன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை. அப்ப பூர்ணமா நம்புற. ஆனா அந்த நம்பிக்கைக்குண்டான பிரமாணங்கள் நம்முடைய சம்பிரதாயத்துல இருக்கு, அது மற்ற இடத்துல கிடையாது. அதான் சொல்லிட்டு இருக்கேன், அது மற்ற இடத்துல கிடையாது. இப்ப ராமானுஜ சம்பந்தம் இல்லைன்னா மோட்சம் இல்லைன்னு அடிய சொல்லல. ஆனா சம்பந்தம் இருந்தா மோட்சம் நிச்சயம்னு உறுதியாகிறது, உறுதியாகும். ஏன்னா ராமானுஜ சம்பந்தம் இல்லைன்னா மோட்சம் இல்லைன்னு சொல்லிட்டு எடுத்துருவா தப்பு வந்துருவோம். அப்ப பகவானுடைய சுவாதந்திரியத்துக்கு ஒரு குறை வந்துள்ளது. அவர் சுதந்திரர், அவரை பார்த்து யாருக்கு வேணா என்ன வேணா எப்படி வேணா பண்ணலாம், என்ன வேணா பண்ணிக்கலாம், எது வேணா பண்ணலாம். அப்ப அந்த மதத்துக்காரங்க அது பண்ணலாமே சுவாமின்னா அதைத்தான் இப்பயே சொல்லிட்டு இருக்கேனே, அவர் சுதந்திரன்னு சொல்லிட்டேனே, பண்ணலாம் பண்ணாம பார்க்கலாம். அப்ப இங்க எப்படி சுவாமின்னா ராமானுஜ சம்பந்தம்னா உனக்கு கொடுத்துறேன்னு உறுதிமொழி கொடுத்திருக்காரு, மாற மாட்டார், சத்தியசந்தன், சத்தியவாக்குடையவர். அது மட்டும் இல்ல, நல்ல நாளை தேர்ந்தெடுத்து கூட சாட்சி வேறு இருக்கு, பிராட்டி இருக்காகும், என்ன நீங்க சொன்னீரே என்ன நீ பண்ணிட்டு இருக்கேன்னா பயந்து கொடுத்துருவாரு. அந்த மாதிரிலாம் போகவே மாட்டார், சத்தியசந்தன் இல்லையா, சத்திய நாராயணன்னு பேர் அவருக்கு, சத்தியத்தையே பேசுவார். அப்படி இருக்கச்சதே நிச்சயம் கொடுக்குறாரு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா அதனால நம்ம பரிபூர்ணமான ஒரு நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வேணும் இல்லையா சுவாமி, நான் பிரத்யட்சம் வேணும் அப்படின்னு பேசினேன்னா ஒரு நம்பிக்கை இருந்தா தான். இந்த பிரத்யட்சம் வேணும்னா நான் அங்க சேவைகணும் பண்ணதான் தெரியும். சரி சுவாமி, அந்த போனவா திரும்பி வரலையே, எங்க வந்திருக்கா? அதனால அப்ப இதெல்லாம் இது என்ன நமக்கு
இந்த சம்பிரதாயத்தை வளர்ப்பதற்கு வழியே கிடையாது. ஒரு நம்பிக்கை தான் நிச்சயம். சந்தேகம். ஏன்னா சில பேர்லாம் சொல்லுவா, பிரத்யட்சம் சொல்லுவா, எல்லாமே பொய். சிலதெல்லாம் சில மதங்கள்லாம் பொய் பிரச்சாரம் நிறைய பண்றான். உங்களை ஆட்டுறது, ஏதோ கையை ஆட்டுறது, கதை ஆட்டுறது, அப்ப வேற இது கொட்டுறது பாருங்க, இது வந்துடுத்து பாருங்க, எல்லாம் பொய். கடைசியில பொய் பிரச்சாரம் நல்லா புரியுது. நம்ம சம்பிரதாயம் ஏன்னா சாஸ்திரா, சாஸ்திரத்தை பரம்பூர்வமா நம்புறோம், பகவான நம்புறோம், ஆச்சாரம் நம்புறோம். அந்த ஆச்சாரம் சாஸ்திரம் இந்தபடி இருக்காருன்னு சொல்றான். அந்த மாதிரி சாஸ்திரம் சொல்ல வேண்டியாத அந்த ஆச்சாரம் பரிபூர்ணம் நம்ம அது மாதிரி பகவான் வார்த்தை கொடுத்துருக்காரு. அதனால பரிபூர்ணமா நம்ம கிடைக்கிறது அப்படி தெரிவிக்கிறோம். ஆக இரண்டாவது, நம்முடைய சம்பிரதாயத்துல திணிக்கிறதே கிடையாது. திணிப்பானா நீங்க இந்த மாதிரி சில சம்பிரதாயம் என்னன்னா கேள்வியை கேட்கக்கூடாது. கேள்வி என்ன, அது என்னமா சுவாமி அப்படின்னு, இவர் நீங்க எப்படி சொல்லிட்டு இருக்க, இது எப்படி சொல்லிட்டு இருக்க, அப்படி எப்படி சொல்லிட்டு இருக்க, நம்ம சம்பிரதாயம் நிறைய பேர் கேட்கறது அடியன் தவறுன்னு சொல்லல. கேட்கிறா, அதுக்கு உண்டான சமாதானத்துல எந்தெந்த ஆச்சாரியாரோ அவெல்லாம் சொல்லிட்டேதான் இருக்கா. அடையன் நிறைய கேள்வி கேட்கிற சொல்லிட்டுதான் இருக்கேன். கேள்வி கேட்க அவன் சமாதானம் சொல்லிட்டு இருக்கா. ஆனா மற்ற மதத்துக்குலாம் நீங்க போனேன்னா கேள்வியே கேட்கக்கூடாது. கேட்டாச்சுன்னா நீ தொலைஞ்ச. அதுக்குண்டான சமாதானம் கிடையாது. அதுக்குண்டான சமாதானம் இருக்கு. ஒருவேளை அந்த மாதிரி நம்மளும் பேசினாலும் நல்லா சம்பிரதாயனால வளருமான்னா அது தேவையில்லை. அப்படி சம்பிரதாயம் ஒரு உண்டாவில் அத்தனை தான் உள்ளமை எல்லாருக்கும் ஏன்னா பொய்யான ஒரு வதந்தியை பரப்பிட்டு நான் எப்படி மெய்யான மோட்சத்துக்கு போக முடியும்? பொய்யான ஒரு வதந்தியை பரப்பேச்சுட்டு இவார வேணா வந்து ஏமாத்தலாமே தவிர பகவானை ஏமாத்த முடியாது. அப்ப உண்மையான சாஸ்திரம் சொன்னபடி மோட்சம் போக முடியும்னா போக முடியாது. அதான் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். சாஸ்திர இல்ல சாஸ்திரம் எதுவோ அது ஸ்ரீ வைஷ்ணவம், மற்றதெல்லாம் அப்படி கிடையாது. ஏன்னா இந்த பகவானால லக்ஷ்மியிலாத சமாரம்பாம் தொடங்கி வைத்ததுன்னு நான் என்னைக்குமே இருக்கிறது. அவர் தான் பிரகாசப்படுத்தினார். அதுக்கப்புறம் பிராட்டி பிரகாசப்படுத்தினார். அதுக்கப்புறம் சேன முதலியார் நம்மாள் அப்படி தொடக்கமாக அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் அப்படின்னு வந்துருக்கணும். எதுக்கு சொல்ல வந்தன, நம்ம சம்பிரதாயத்தை திணிக்கிறதுன்றதே கிடையாது. இன்னைக்கு சில ஆச்சார புருஷன்லாம் சமாஷணம் பண்ணிக்கிறோம் அப்படின்னா கூட அவளுக்கு விருப்பம் இருக்கா கேளுங்கோன்னுவா. அவ விருப்பப்படலைன்னா கொடுக்க. ஏன்னா பண்ணியும் பிரயோஜனம் இல்லை. இவ பக்கத்து வீட்டுக்கார் பண்ண சொன்னார், நான் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா இவனுக்கு மோட்சம் கிடையாது நிச்சயமா. இல்ல சும்மா அந்த ஆச்சாரம் சம்பந்தம் இருக்கன்னா சம்பந்தமே இல்லையே. என்ன சுவாமி நீங்க எதுக்குதான் சங்கு சக்கர லாஞ்சனம் பண்ணிட்டாருன்னா அப்ப நம்ம சமாசனம் என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? சங்கு சக்கர லாஞ்சனம் பண்ண சமாசனம் நினைச்சுட்டு இருக்கோம். இல்ல, அது மட்டும் இல்லை. உன்னுடைய நினைவு பகவானாகவும் ஆச்சாரனாகவும் இருக்கணும். அப்பதான் நீ சமாசனம் பண்ணிட்டுதா அர்த்தம். அந்த நினைவே இல்லைன்னா அங்கிருந்து அவ ஏதோ கொண்டு சங்கு சக்கர லாஞ்சனம் பண்ணிட்டான்றதுக்காக நீ மோட்சம் உண்டானா கிடையாது. இதுக்கு சொல்ல வந்தேன்னா அந்த மாதிரி சில ஏமாத்து பேர்வைதான் சில பேர் இருக்கா. நம்ம சமர்த்தம் கிடையாது. அதனாலதான் திணிக்கிறதுன்றது நம்ம சமர்த்தம் கிடையாது, திணிப்பது கிடையாது. ஆனா அவளை ரெண்டாவது பகவான் நிருகத்துக்கு கொடுக்குறான்றதுதான் நம் சம்பிரதாயம். நான் இதை பண்ணினேன் அதனால கொடுத்தாருன்னு கிடையாது. ஆச்சாரிய கட்டாட்சம், பகவத் கட்டாட்சம். என்னுடைய கட்டாட்சம் என்ன இருக்கு? கட்டாட்சம் பாவங்கள் தான் நிறைய இருக்கு, ஒரு கட்டாட்சம் கிடையாது. அப்ப ஆச்சாரிய கட்டாட்சத்தை இந்த ஆச்சாரனை பார்த்து இந்த ஆச்சாரணி சேஷன் மேல கொண்டு போயிடு அதை ஐஷன் போயிடுற இல்லையா, இவர் நம்முடைய திருவடி சம்பந்தி ஐஷன் போ. இதைத்தான் பகவான் பண்றாரு தவிர இவரா ரொம்ப பெரியவராச்சே இவர் கொடுக்கலாமே அப்படின்னா ஒண்ணும் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஆனா மற்ற விஷயத்துல சம்பிரதாயத்துல என்னன்னா அவ ஏதோ பண்ணணும். பண்ணாலும் அவ முதல்ல சீமைகிட்ட ஒத்துட்டு இருக்காங்கன்னா எங்க போறான்னே தெரியல. எதிரி ஆனாதான் நயவே ஒரு தெய்வம் என் ஆநிலத்தே, நயவே ஒரு தெய்வம் என் ஆநிலத்தே அப்படின்னு தெரிவிக்கிறார் இல்லையா. அப்ப நயவே என்னன்னா அப்படிப்பட்ட நயவை இந்த உலகத்தில் சில மனிதர்களை மேகத்தை போல் ஔதாரியம் படைத்தவனே என்று பவிக்கோட்டி செய்யேன். முன்னாடி பார்த்தோம், போன காலக்ஷேபத்துல பார்த்தோம், மேகத்தை போல ஔதாரியம், வள்ளல் தன்மை. அவளுக்கு எத்தனை வள்ளல் என்ன மேகத்தை போல சுவாமி. என்ன மேகம் எப்படி கொட்டுறது? இன்னார் என்னையாரும் பார்த்து கொட்டுறதா? இல்லையே, அது பாட்டு கிடுகிட்டு மழையை கொட்டிட்டே இருக்கணும். அந்த மாதிரி கொட்டு இருக்கணும். நயவேன் ஒரு தெய்வம் என் நானிலத்தே, என் நானிலத்தை கொடுப்பதற்கு சரியான ஆள் இல்லாமையாலே இந்த நானிலத்தேன்றார். அப்பனா நான் ஒருத்தர் கொடுத்துல இருக்க வாங்கிட்டு இருக்கோம். வாங்கிட்டே இருக்கச்சதே
இன்னன்னார் வாங்கிட்டதுக்கு அப்புறம் அவன் இன்னொரு இடத்துக்கு போகப்படாது. இன்னொரு இடத்துக்கு போகப்படாது. நானிலத்தை இப்ப வியாக்கியாத்தவை நானிலத்தே சிலமானிடத்தை புயலே என கவி போட்டு செய்யேன். என் நாவிலின் கவி யான் ஒருவர்க்கும் கொடுக்கிறேன். மாவிடம் பாட வந்த கவியே நல்லேன் என்றும் சோனி கோண சதாபாவ ஹம்துவா வர்க்கான சப்தம் தேதே நன்மார்க்கே எது கித் புருஷா தமயதி பயாக்கிரமே சமதத்தாது என்றும் சொல்லுகிறபடி சதுஷ முத்திரபரி சேட்டிதையான மகா பிரித்திவிலே ஒரு சூத்திரனை குறித்து ஜல ஸ்தல விபாகபர சர்வ விஷயத்திலும் வருஷிக்கும் வருஷகளால போலே இருப்பானவர் ஒன்று அவருடைய ஔதாரியத்தை கவிபாடி பிரபந்தீகரித்து வாதாஸ்துதியும் இப்படி அபத்தாரை சேவியேன். அப்படின்னா என்ன தெரிவிக்கிறார்? நயவேல் ஒரு தெய்வம் என் நானிலத்தே. கொடுக்குறாருன்னா அடுத்த வீட்டுக்கு போகப்படாது. இந்த உஞ்சி வீட்டுல எடுக்கிறா பாருங்க. இன்னைக்கு அதெல்லாம் ஒண்ணு கிராமத்துலதான் பார்க்கலாம். இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் அந்த காலத்துல இருந்தது. சைவேஷ்டவாலு உஞ்சி உரித்தேன்னு என்னன்னா, பிராமணாலா இருந்தா திருப்பாவை அப்படின்ட்டு எல்லாம் பண்ணிடுவா. நான் பிராமணா இருந்தா அவ திருப்பாவை சொல்லிட்டு போயிடுவா. பிராமணா இருந்தா அதுக்குள்ள வேத சப்தமா நான் சொல்லி போயிட்டு இருக்கட்டும். அவெல்லாம் அந்த அந்த ஏதோ சொம்பு வச்சுருப்பா. அந்த சொம்புல அரிசியோ ஏதோ போடணும்னு அதை தனிஞ்சு விட்டா அடுத்த வீட்டுக்கு போக மாட்டான். இன்னைக்கு கிடைச்சிருக்கிற இல்லையே சொன்ன 4 நாள் எடுத்து 4 நாளுக்குலாம் கிடையாது. அன்னைக்கு தேவை எவ்வளவு அதை வந்துட்டு ஆத்துக்கு வந்துக்குவா. அதுக்கு அதனால தலிகை பண்ணி பெருமாள் கண்ட்ரோலா பண்ணி மேற்கொண்டு சாப்பிடுறது வச்சுருக்கா. இப்ப அதே போல இவர் கொடுக்கறது எப்படி இருக்கணும்? இன்னொருத்தர்கிட்ட போகாத அளவுக்கு கொடுக்கணும். இன்னொருத்தருக்கு போகாத அளவுக்கு கொடுக்கணுமோனோ, அவர் கொடுத்துட்டார் சுவாமி, போறா சுவாமி, அடுத்ததுக்கு போலாமே. அடுத்த வீட்டுல வாசல் போய் நிக்கிறானோ, நிக்கப்படாது. என்ன அப்படி கொடுக்க ஆள் இல்லையே நானிலத்தே. ஏன்னா இந்த நாள் திரும்ப திரும்ப ஏன் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கோம்னா, ஒண்ணுமில்ல சுவாமி, அவர் கொடுத்தது போறல சுவாமி, போறல, எனக்கு முதல் நாளைக்கே போறலையே, போராதபடியான அடுத்த வர மறுபடியும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கணும். ஆனா கொடுத்தவர் எப்படி கொடுக்கணும்? இனி அடுத்தவற்றை போகாத அளவுக்கு கொடுக்கணும். கொடுக்கறதுக்குண்டான ஆள் அந்த மாதிரி ஆள் கிடையாது. அப்படின்னு தெரியலையா? அப்படிப்பட்ட ஆள் இல்லாத நானிலத்தே. அதை திரும்பி திருப்பி ஒருத்தையும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காங்கன்னா, கொடுத்தவன் சரியா கொடுக்கல, அதனால மறுபடியும் இன்னொருத்தர் வீட்டு வாசல போய் நிக்கிறேன். அந்த அளவுக்கு கூட கொடுப்பதற்கு அதிகாரி கிடையாது இவ்வூரில். அதான் தெரியும் கொடுக்க அதிகாரம். ஆனாலும் கொடுக்கிறேன்னு கொண்டாடுறேனே, மறுபடியும் மேகத்தை போல கொடுக்குறாரு. மேகத்தை போல கொண்டாடுறேன்னா இத வேணும்னு சொல்றாரு சுவாமி. ஏன் வேணும்னு சொல்றாருன்னா, இம்மண்ணுலகில் செல்வர் இப்போது இல்லை நோக்கினோம். இம்மண்ணுலகில் செல்வர் இல்லை இப்போது இல்லை நோக்கினோம் ஆழ்வார் தெரிவிக்கிறார். இப்போது இல்லை. இந்த மண்ணுலகில் செல்வர் இருக்கிறான செல்வர் கிடையாது. செல்வர்னா நீங்க சன்னதியில் இருக்க செல்வர் இல்ல, செல்வர் நல்ல பணக்காரன் தனவான்கள். அப்படிப்பட்ட செல்வர் இல்லைன்னு. ஏன்னா கண்ணன் காலத்துல உண்டு, ஆனா இப்ப இருக்கானா கிடையாது, இன்னைக்கு இருக்கானா கிடையாது. அன்னைக்கு நிறைய பேர் இருந்தா. சில பேர்ல என்ன பண்ணுவான்னா, பெருமாள் தலிகை அம்சம் பண்ணதுக்கு அப்புறம் யாரா வராளா அவளுக்கு சமர்ப்பிச்சுட்டு தான் நான் இன்னைக்கு அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இந்த நகரத்துல வாய்ப்பு இருக்கானா கிடையாது. அந்த வாய்ப்பை அப்பெல்லாம் பகுதி பிக்ஷாந்தி தெரிய யாரும் வந்துட்டு இருப்பா. இன்னைக்கு அதெல்லாம் கூடாதுன்னு வேற சட்டம் வேற போட்டுட்டா. இருக்கட்டும், எது சொல்ல வந்தேன்னா, அப்படி இருக்கச்சேதே அவளுக்கு இன்னைக்கு செல்வர் இப்போதில்லை நோக்கினோம்னா இந்த காலத்துல யாருமே கிடையாது. சில பேர் கொடுக்குறாளா, பூர்ணமா கொடுக்குறாளா இல்லையே அப்படின்னு தெரிவிக்கிறாரு. அதுக்கு மேல ஆழ்வார் தெரிவிக்கிறார், என் நாவிலின் கவி யான் ஒருவர்க்கும் கொடுக்கிறேன். சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினோ, என் நாவிலின் கவி யான் ஒருவர்க்கும் கொடுக்கிறேன். அவரை சொல்ற, என் நாவிலின் கை என் நாக்கால பாடப்பட்டவன பகவானை தவிர யாருக்கும் கொடுக்க மாட்டேன். வாய் கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன். இந்த மானிடர்களை பாட வைக்கிறதுக்கு கவியே நல்லேன். என்ன, என் வாய் முதல் அப்பன் அவன் தான் தன்னை தானே பாடிக்கொண்டான் இருக்கிறால. தென்னா தெனாவென்று வண்டுமுரல் திருவியங்கடத்தனே தன்னை தானே பாடிக்கொண்டான். அப்ப அவனால் கொடுக்கப்பட்ட வாய், அவனால் கொடுக்கப்பட்ட புத்தி, அவனால் கொடுக்கப்பட்ட சரீரம், இதெல்லாம் இன்னொருத்தர் கொடுக்கணும். இந்த சரீரமாகட்டும், இந்த புத்தியாகட்டும், இந்த வாயாகட்டும், இந்த எல்லா இந்திரியங்களாகட்டும் அவனால் கொடுக்கப்பட்டதுன்னு. அப்ப இன்னொருத்தர் கொடுக்க முடியும்னா கொடுக்க முடியாது. ஒருத்தரையும் நான் வாய் திறந்து பாடமாட்டேன். வாய் கொண்டு மானிடம் பாட வல்ல கவியே நல்லேன், மனிதர்களை பாட வந்த கவி அல்லேன்.
மனிதர்களை பாட வந்த கவியர் இருந்து வாய் கொண்டு மானிடம் பாட வந்த கவியர் என்ன மானிடம்ன்றார். பாருங்க, மானிடம் மனிதர்கள் ரெண்டு ஒன்று தானே சுவாமி. மானிடம்னு சொன்னாலும் மனிதர்கள் ரெண்டு ஒண்ணுதானே இல்லை. ஆழ்வார் மானிடம் சொல்றார். அதே போல இங்க என்ன இருக்கு? நயவேன் ஒரு தெய்வம் என் நானிடத்தே சில மானிடத்தை, இங்கே மானிடம் தான் இருக்கு. ஆழ்வார் பாற்றும் மானிடம் தான் இருக்கு. என்ன சுவாமி மானிடம் மானிடம் இருக்குன்னா, அமுதனாரும் திருவரங்கத்தவனா மானிடம் என்றார். ஏன் மனிதன்னு சொல்லல? மனிதன் சொல்லணும்னா மானிடம்னு சொன்னா அக்னினைன்னு பேரு. அக்னினா அச்சித் வஸ்து. அக்னி அச்சித். மானிடம் என்றாலே மனிதர்களின் கூட்டமாக அப்படின்னு அர்த்தம். அவரை கூப்பிடுங்கோ, அவரை கூப்பிடுங்கோ, அவளை கூப்பிடுங்கோ, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு. அப்படின்னு கேட்டியா, அப்ப மனிதர்கள் கூட்டமா இருக்கக்கூடிய மானிடம் தான். மனிதன்னு உயர்தினையில சொல்லணும். உயர்தினை அக்ரிணைன்னு இருந்தது. அக்ரிணைன தாழ்ந்து சொல்றது. புரியத்துக்காக சொல்றேன். சாதம் பிரசாதம், பிரசாதம் சொல்லுவா, உணவுன்னு சொல்லுவா, சாதம்னு சொல்லுவா, சோறுன்னு சொல்றாங்க. சோறு ஒண்ணு ஆகும், அது உயர்ந்த வார்த்தை கிடையாது. அப்பன சாதம் அதை விட உயர்ந்த வார்த்தை பிரசாதம் அப்படின்னு சொல்றாரு. அதே போல இங்க அக்ரிணை என்பது உயர்ந்த வார்த்தை கிடையாது. அக்ரிணை அக்ரிணை சரியா? அக்ரிணை சொன்னார்னா அப்ப ஏன் சுவாமி அக்ரிணையில சொல்றார்? மனிதன் உயர்த்த நிலையில சொன்னோம்னா அந்த அக்ரிணையில சொல்றதுக்கு உண்டான அருகதை கூட இவனுக்கு இல்லை. அப்படி இருக்க செய்த எதுக்கு உயர்த்த நிலையில சொல்றான்னு இருக்கான். ரெண்டு பேரும் எடுத்துட்டான். ரெண்டு பேரும் நான் திருவரங்க சமுதாயன்னு நம்மாழ்வார் ரெண்டு பேரும் அக்ரிணையில சொன்னாலே அவளுக்கு யோகத்தை கிடையாது. அப்ப உயர்தினையில சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அப்படி தெரிவிக்கிறாளே. அதனால்தான் அவன் அந்த மனிதன் சொல்லாம மானிடம் சொன்னாலியா. அப்ப மனிதனால் வாழ்வதற்குண்டான யோகியதை இல்லாதவர்கள். ஏன்னா 4 பேர் தன்னை ஸ்தோத்திரம் பண்ணினா 4 காது கொடுக்கிறேன்னா இன்னும் தான் யாருன்னு தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். 4 பேர் ஸ்தோத்திரம் பண்ணி 4 காது கொடுக்குறான்னு இன்னும் தான் யாரும் தெரிஞ்சுக்கலன்னா அப்படின்னா ஞானம் இல்லைன்னு அர்த்தம். 4 பேர்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணா 4 காது நிச்சயம் வருமானம் வராது. இன்னைக்கு நாளைக்கு யார்கிட்ட போகலாம், அடுத்த நாள் யார்கிட்ட போகலாம், இதெல்லாம் ஒரு அட்டவணை போட்டு வச்சுப்பா. போட்டு சில பேர் இதெல்லாம் நிறைய உண்டு. சில பேர் கடன் வாங்கறதுக்குன்னு ஒரு பெரிய இதெல்லாம் போட்டு இருப்பான். அதுக்குண்டான ஒரு பட்டியெல்லாம் போட்டு வச்சுருப்பான். கடன் வாங்கறதுக்கு இவாழ்கிட்ட சுவாமி தீர்ப்பதெல்லாம் கிடையாது. கடன் வாங்கறதுக்கு கூட சரி திரும்பிக்கிறா இல்லையா. இப்ப இவாள்லாம் என்ன சொன்னா, இவாளுக்கு ஞானம் இல்லையேன்னு அர்த்தம். ஞானம் இருந்தா இந்த மாதிரி அவள்கிட்ட போய் யாச்சகம் கேட்பாளா? ஏன்னா இவளுக்கு சம்பாதிக்கக்கூடிய அந்த தகுதி இருந்தும் அந்த யோக்கியத்தை இருந்தும் இவாள் மாதிரி யாச்சகம் கேட்கிறாள். என்ன அர்த்தம்? ஞானம் இல்லையே, புத்தி இல்லைன்னு அர்த்தம். அப்ப புத்தி இல்லைன்னா என்னதுமா சாஸ்திரம் சொல்லுது? ஞானேன ஈனகா பசுபித் சமானகா, ஞானேன ஈனகா பசுபித் சமானகா அப்படின்னு தெரிவிக்குது. அப்படின்னா ஞானம் இல்லாதவன் பசுவுக்கு சமானன். இப்ப 4 கால் பிராணி. ஞானம் இல்லாதவன் பசுவுக்கு சமானம். அதனாலதான் ஆழ்வார் அக்ரிணையை மானிடம்னு சொன்னார். அதனாலதான் திருவரங்கத்தவனார் அக்ரிணையில் மானிடம்னு சொன்னார். அப்ப மானிடத்தை சொன்னார் இல்லையா. ஞானம் இல்லாதவனாலே பசுவுக்கு சமானம். அதனாலதான் அக்னியில சொன்னார். ஆக அருகதை இல்லாதவர்களை பாடுவேன். நம்ம விஷயத்துக்கு வந்துடும். என்னது? நயவேன் ஒரு தெய்வம் என் நானிலத்தே சிலமானிடத்தை புயலே என கவி போட்டு செய்யேன். அப்படிப்பட்ட அருகதை இல்லால் பாடுவேனோ. ஏன்னா புரியுதுனே, ஊர்ல இருக்க ராஜாக்கள்லாம் இருக்காதியா, அந்த ராஜாக்கள்லாம் என்னது பண்ணிக்கிறா, ஒரு சின்ன ஒரு தேசத்துக்கு அவ ராஜாவா இருப்பா. சின்ன ஒரு குறுநிலம், அந்த குறுநிலத்துக்கு ராஜாவா இருக்கணும். அவளுக்கு என்னமோ நான் தான் சர்வத்துக்கும் அதிகாரி, இந்த பிரபஞ்சம் முழுவதே நாம் தான் ராஜா, பெரிய சக்கரவர்த்தி, அங்கன்மான் ஞானத்தரசர் அடிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிருந்தீங்க. இந்த இந்த பிரபஞ்சத்துக்கு அதிகாரம் நினைக்கிறேன். ஒண்ணுமே இல்லை. இவ்வளவு பெரிய பிரபஞ்சம், அவ்வளவு பெரிய பிரபஞ்சத்துக்குள்ள ஒரு சின்ன கட்டம், ஒரு துளி, அந்த ஒரு துளி இடத்துதான் ராஜ்ய பரிபாலம் வென்றுட்டான். இவ்வளவு பெரிய பிருத்திவியுடைய விஸ்தீர்ணம். இந்த விஸ்தீர்ணத்தை பார்த்தா எத்தனை அண்டகடாகங்கள். அந்த அண்டகடாக விஸ்தீர்ணத்தை பார்த்தா இவன் ஆள்கிற ராஜ்யம் எப்படின்னா, இவன் ராஜ்ய பரிபாலம் பண்ணிட்டு இருக்கணும். எப்படின்னா ஒரு மூலையில இருக்கக்கூடிய கோட்டியில ஒரு பங்கு, ஒரு மூலையில இருக்கக்கூடிய கோட்டியில ஒரு பங்கு.
அதற்கு இவனுக்கு எத்தனை கருவம். அதற்கு என்னன்னா ஏன்னா என்கிட்ட வந்து கேட்கணும், யாச்சகம் பண்ணணும், நான் கொடுக்க போறேன் ஒண்ணும் இல்லை. அத்தனை இதற்காரங்கன்னா அப்பனா நான் இது சாமானியம் இல்ல. அப்படி இருக்கச்சே இவனுடைய கர்வம் எப்படிமா இருக்கும்? எப்படிப்பட்ட கிரமம்னா அப்படி நல்லா திகு 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 எரியணும், திகு திகுன்னு நல்லா எரியணும். அந்த எரியரா போல அப்படிப்பட்ட கர்வம் உடைய கர்வம். அந்த கர்வம் ஏன்னா அப்படிப்பட்ட ராஜாக்களா இருக்கையா அவெல்லாம் சுத்திரர்கள். அந்த சுத்திரர்களைய சிறந்த பலத்தை கொடுப்பதற்கு அவரால் முடியாது. சிறந்த பலனா நாம எச்சம் நினைக்க வேண்டாம், ஒண்ணுமே இல்லை. யாரா யாசகத்துக்கு போயிருக்கா, திக்ஷை எடுக்க போயிருக்கா, அவளுக்கு தேவையானது அவ இன்னொருத்தர் இடத்துல போகாத அளவுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கானா? கிடையாது. அவட்டையும் போகணும். அதான் என்ன பண்ணாரு, எல்லாரும் ஒருத்தரை பார்த்து இது வைராக்கிய பஞ்சகன்னு சுவாமி தேசிகன் ஒரு ஆச்சரியமான ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார். இந்த ஒண்ணும் இல்லை, ஜடராஜின்னு தெரிவித்து வயர். இந்த வயத்தை கழுவத்துக்காக யார் காலையும் பிடிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு பெரிய என் தேவப்பெருமாள் முன்னாடியே சேவிக்கிறாரு. வைராக்கிய பஞ்சகன்னு பேரு. 5 ஸ்லோகங்கள், ஆச்சரியமான ஸ்லோகம். எது சொல்ல வந்தேன்னா அப்ப அவளால இவருக்கு யாச்சகம் கொடுக்க முடியாது. அல்பமா ஏதோ 2 கொடுப்பான், அல்பமா ஏதோ கொண்டு கொடுப்பான். அது எத்தனை நாள் இருக்கும்? 1 நாள் 2 நாள் இருக்கும். அதுக்கு மேல ஆனா 2 இன்னொன்று இருக்கும். சில பேர் வாங்குறாங்க, அவளுக்கு எத்தனை கொடுத்தாலும் லோகத்துல இது போதாது. அதனால பிரசாதத்துக்கு மட்டும்தான் போதுன்னு சொல்ல முடியும். மத்த எது கொடுத்தாலும் இது எதோவாசோ நிவர்த்தந்தே அப்பிராப்திய மனசாசக ஆனந்த பிரம்மனோ வித்யாதுன்னு அந்த இடத்துல வியாக்கியானத்தை எடுத்துருக்கார். பிரம்மத்துடைய ஆனந்தத்தை அளக்கணும். அதுக்கு அளவுகோல் வேணுமோனோ அந்த அளவுகோல் நமக்கு தெரிஞ்ச அளவுகோல் இருந்து அளக்கணும். அப்ப இந்த பிரம்மத்துடைய அளவுகோல் இவ்வளவு பெரியது. அப்ப எங்கிருந்து அளந்து விடணும்? முதல்ல மனுஷ ஆனந்தகா, மனிதனுடைய ஆனந்தத்தை அளக்கணும். இந்த லோகத்திலேயே நல்லா ஆனந்தத்தை ஒரு சின்ன ஒரு குப்பியில போட்டு அதை கொண்டு கொடுத்தோன்னா இவ்வளவுதானா, இதுக்கு மேல ஒண்ணும் இல்லையா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு இவன் ஆனந்தம். எதுக்கு சொல்ல வந்தனா, எத்தனை கொடுத்தாலும் போதும் என்கிற எண்ணம் எனக்கு வருதுன்னா வர்றதே கிடையாது. ஆனா அந்த அளவு கொடுக்க முடியாது. அப்ப எத்தனை கொடுத்தாலும் போதும் சொல்றதுக்கு ஆளே கிடையாது இல்லையா? அப்படிப்பட்ட அருகதை இல்லாதவர்கள் அவர்களை எதற்காக நான் போய் சேவிக்க வேண்டாமே? எதனால் தெரியுங்க, என் ஆர்ப்பணமும் சூடப்பட்ட பிருத்திவி, இந்த கடலாலே சூடப்பட்ட பிருத்திவி, அந்த பிருத்திவி மேலே கீழே அத்தல வித்தல சுத்தல பிரசாதல பாதாளன்னு மேலே 7 லோகங்கள், கீழே லோகங்கள் இருக்கணும். இப்படிப்பட்ட பிருத்திவி மண்டலத்துல, இந்த பூமண்டல இத்தனையோடும் இந்த பிருத்திவியில ஒரு சாமானியர் குறித்து மேலும் இவன் எப்ப இருப்பான், என்னமா இருப்பான், எழுதி இருக்கான், இவன் எங்க இருக்கான் இவனுக்கே தெரியல. ஜலத்துல இருக்கானா, ஸ்தலத்துல இருக்கானா, எப்படி இருக்கான் அப்படின்னு ஏதோ ஒரு மூலையில இருக்கான். அதுவே இவனுக்கு தெரியாதுங்க. அதனால இப்படி இருக்கிறவன் போய் நான் ஸ்தோத்திரம் பண்ணுவேனா? பண்ண மாட்டேங்க. ஸ்தோத்திரம் பண்ணுவானோ பண்ண மாட்டவன. சரி சுவாமி, இதுல அப்படிப்பட்டவனை ஸ்தோத்திரம் பண்றாளாம். என்ன ஸ்தோத்திரம் பண்றான்னா, பெரிய மேகம். அந்த மேகம் எப்படிப்பட்ட மேகம்னா, மேகம் எப்படி பண்ணும்? இந்த இடத்துல நிறைய ஜலம் இருக்கு, இந்த இடத்துல ஜலமே இல்லை, இந்த வறண்ட பாலைவனமாக இருக்கு அப்படின்னு பார்த்து பண்ணுவான்னா அதான் மரணது. மேகம் மழை கொட்டிருத்தனா குடு குடு குடுக்குன்னு கொட்டிட்டே இருக்குமானோ, அந்த மேகத்தை ஒத்தவன்னு அப்படின்னு யாரை பார்த்து சொல்றேன் என்னன்னா, அப்ப எந்த மூலையில இருக்கான்னு இவனுக்கு தெரியாது. அந்த மேகத்துக்கு ஒத்த ஔதாரியம் வள்ளல் தன்மை சொல்லப்பட்ட முடியுமான. ஆனாலும் சொன்னேன்னா அதைத்தான் தெரியல. சொன்னது மட்டும் இல்ல, அதை ஒரு பாட்டா வேற எழுதிக்கிறார். அந்த காலத்துல எல்லாம் இந்த சில ராஜாக்களுக்கெல்லாம் என்ன பண்ணுவான்னா, சில பாட்டு எழுதி கொடுத்தா அவ அதை பரிசு கொடுப்பா. அந்த பரிசை வாங்கறதுக்காக நிறைய நாடகத்தெல்லாம் பாக்குறோம் மனம். இந்த பரிசை வாங்கறதுக்காக சில கவிஞர்கள் என்னன்னா, அவருக்கு இல்லாத பெருமையெல்லாம் எழுதுவார். ஒண்ணு இல்ல, அது எப்படி அதான் நரஸ்துதி பண்றதுன்னு பேரு. அந்த நரஸ்துதி பண்றது மேலும் வாயிலா ஸ்தோத்திரம் பண்றது, நரஸ்துதி பண்றது, அது மட்டும் இல்ல நல்லா அபியாசம் பண்ணி அவளை சேவிக்கிறது. மாறி அணைய கை மால்வர இயக்கம் தின்தோல் என்று ஆரிலோல் பட்டையை பச்சை பசும் பொய்கள் ஆழ்வார் தெரிவிக்கிறார். எங்க பார்த்துட்டு வந்தாலும் தெரியல ஆழ்வார். அவரு கிளம்பினார், திருத்தலைவெளி மங்கலத்துக்கு போனார். அங்கிருந்து நேரம் ஆழ்வார் தெரிவிக்க வந்தார். அங்க அந்த திந்திரி மூலதாமி என்று சொல்லக்கூடிய இந்த பிரியவரத்துடைய
உட்காந்து அப்படியே யோக பிரபாவத்துல பூர்ணம் 16 வருஷங்கிறது எங்கேயும் போகல, இதையும் பார்க்கல. ஆனா லோக திருஷ்டியால எல்லா விஷயமும் சொல்றார். 1 2 இல்ல. மாறி அணைய கை மால்வரையக்கம் தின்தோல் என்று ஆறிலோர் பற்றையை பச்சை பசும் பைகள், பசும் பைய பொய்க்கே ஒரு விசேஷனம். ஆமே சில பேர்லாம் பச்சை பச்சையா இருக்கு சுவாமி, என்னமா இருக்கு கரிகாலம் எப்படி சுவாமி பச்சை பச்சையில இருக்கு பாருங்க. அப்படின்னா கொஞ்சம் விசேஷமா சொல்றாருன்னு அர்த்தம் மாதிரி அர்த்தம். பொய்க்கு ஒரு விசேஷனம். பச்சை பசும் பொய், பச்சை பசும் பொய் அப்படின்னு இவன் ஒன்னும் தெரியாதவன். இவனை பார்த்து மாறி அணைய கையன், இவனை பார்த்து பாருன்னா மாறி அணைய கையன் என்ன எத்தனை பேர் அப்படின்னு தெரிவித்தேன். அதுக்கப்புறம் மாறி அணைய கை வாழ் பறையொக்கம் தின்தோல், பெரிய பர்வதத்தை போல தோல் மல்லாண்டு தின்தோல் மடிவான்னு பகவான சொல்றோம். இப்ப இவனை பார்த்து எப்படிப்பட்ட தோல்னு அதே போல இன்னும் தெரிவிக்கிறது. போர்முகத்தானை புலியே என்றேன், போர்முகத்தரியானை புலியே என்றேன். போர்முகத்தரியான புயனா போர்னு எழுதி காட்டினா கூட தெரியாது. போருக்கு போக வேண்டாம், சண்டைக்கு போக வேண்டாம், சுவாமி சண்டையில எழுதினா அப்படின்னு என்னது? எந்த நிலையில இருக்கக்கூடிய அவனை பார்த்து புலியே, போர்முகத்தரியானை புலியே என்றேன் அப்படின்னு தெரிவிக்கிறாள் இல்லையா? புலி நான் சொன்னது கொண்டாடினேன். அதே போல காடாழ்வானை ஒருவனை நாடாழ்வான் என்றேன். காட்டுல நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கான், என்ன கிடைக்கிறதோ இலை தலை என்னென்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டு இருக்கானா, அவனை பார்த்து நாட்டை ஆள்பவனே நீதா இந்திரன் நீதா சந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். ஒண்ணுமே தெரியாது. அதே போல ஒருத்தருக்காரு வித்வானே இல்லை, ஒண்ணும் தெரியாது. அவனை போய் மகா வித்வான் பண்ணணும், இல்லாத சொன்னேனுக்கு இல்லை என்றார். இதுக்கு ஒரு விஷயம் சொல்லுவார் நம்ம பூர்வாச்சாரி அடிக்கடி எங்க சுவாமி சொல்லிட்டே இருப்பார். என்ன சொன்னா, ஒருத்தர் என்ன பண்ணாரு, நேரா போய் ஒரு ராஜா ஒரு பெரியவர் அவரை போய் கொண்டாடினார். 30 நாள் நன்னா நிச்சயம் போய் கொண்டாடுறாரு. ஏன்னா 30 நாள் கொண்டாடினா ஏதோ பரிசு கொடுப்பார் அப்படின்னு நினைச்சிட்டு ஒவ்வொரு நாளும் காத்தல எழுந்து கறி ஒரு நித்திய கர்மா முடிச்சுக்கிறது. அதுக்குன்னு என்னென்ன வேணுமோ அந்த ராஜாவை பத்தி என்னென்ன கவிதைகள்லாம் எழுதணுமோ, பொய், உண்மையான கவிதை கிடையாது, எல்லாமே பொய்யா எழுதி 30 நாளும் போய் அந்த ராஜாவை நித்தியம் வசன என்னது வசனா இது அவரை பத்தி திட்டுறது இல்லை, ஒண்ணுமில்ல சுவாமி, அவரை பத்தி கொண்டாடி பாடிட்டு இருந்தார். 30 நாள் ஆயிடுத்து, 31ஆம் நாள் சம்பாவனை கொடுக்க போறார் அப்படின்னு நினைச்சுட்டு போய் நின்னேன். நினைப்ப அந்த ராஜா பார்த்துட்டு, ஓ 30 நாள் பண்ணியிருக்கேனும், உனக்கு கொடுக்கறது ஒண்ணுமே இல்லையேன்னு ராஜா அங்க சம்பாவனை கொடுக்குற ஒண்ணும் கொடுக்கல. சுவாமி 30 நாள் நான் கொண்டாடினேன்னா உனக்கு கொடுக்கறது ஒண்ணுமே இல்லை, போயிட்டு வா அப்படின்னு நினைச்சிட்டார். இந்த வித்வான் என்ன பண்ணிருக்கணும், நேரம் வெளில வந்து உச்சிரெழுத்து எடுத்து மேல தூக்கிட்டு கூத்தாடிட்டு இருக்கான். அங்க இருவரெல்லாம் பார்த்தா, என்ன சுவாமி நீரு ஒண்ணுமே கொடுக்கலையே, கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையேன்னு சொன்னானே, கொடுக்கறதுக்கு ஒண்ணுமில்லைன்னு சொல்றச்சே நீ இது மாதிரி கூத்தாடின்னு இருக்கேன்னா. அவர் என்ன சொன்னார், ஒண்ணுமில்லை வாஸ்தவம் தான், அவர் ஒண்ணும் கொடுக்கல, இருந்தாலும் இப்ப எனக்கு 30 நாள் ஆயிடுத்தணும், 31ஆம் நாள் தான் ஒண்ணுமில்லைன்னு சொன்னான். இத மேலும் இன்னொரு 30 நாள் சேவி அதுக்கப்புறம் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்காம போயிட்டான்னா, இப்பவாது 31ஆம் நாள் ஒண்ணுமில்லைன்னு சொன்னானே, அதனால நான் கூத்தாடுறேன்னு சொன்னார். இது முதல் அர்த்தம். 2வது அர்த்தம், அவனுக்கு இருக்கிறத நான் சொல்லியிருந்தா உனக்கும் இருக்குன்னு சொல்லியிருப்பான். அவனுக்கு இல்லாதது சொன்னேனோ, இல்லாதது சொன்னேன் இல்லை என்றான். இருக்கிறத சொல்லியிருந்தா, ஓ இருக்கிறத சொல்லியிருக்கான், எனக்கு இருக்கு இந்த வாங்கிக்கோ அப்படின்னு கொடுத்திருப்பான். இல்லாத சொன்னேனோ, இல்லாத சொன்னதுக்கு இல்லை என்றான்னா அவனுக்கு இப்பது இருக்குன்னு சொல்லி கொண்டாடு இருக்குமானோ, அதான் தெரிவிக்கிறார். ஆகா இப்ப நீ இருப்பவருக்கு நான் சேவிக்க மாட்டேன்ற, இவ்வளவு மோசமா இருக்கா இவாளை சேவி. நான் மேலும் சொல்றாரு, இவர் சர்வபர்வ நின்று ஆனபடியாலே சர்வேஸ்வரன ஸ்ரீமன் நாராயணன் கூட இந்த நயவேன் ஒரு தேவைங்கிற சப்தத்தில் சேர்க்கும். எக்ஸலண்டா எடுத்துக்கிறார். இனிமே ஜாகிரதையா இருக்கணும். நயவேன் ஒரு தெய்வமின் நானிலத்தே. இவர் திருவரங்கத்தமிழ்நாள் சர்வபர்வ நெட்டையில இருக்கார். அப்பனா ஆச்சாரியனான சுவாமி ராமானுஜத்தை தவிர மற்றொரு தெய்வம் கிடையாது. இப்ப இதுல ரங்கநாதன் இருக்காரா இல்லையா? அவரை சேவிப்பார மாட்டாரா? ஆமா சுவாமி, அது கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. இப்ப நயவேன்னா மாட்டேன், நயவன் ஒரு தெய்வம், எந்த தெய்வத்தையும் சேவிக்க மாட்டேன் சப்தம் முதல் இருக்கு. எந்த தெய்வத்தையும் சேவிக்க மாட்டேன் என்ற சப்தத்துக்குள்ள ஸ்ரீரங்கநாதன் சேர்ந்தவனா இல்லையா? நஜவேன் ஒரு தெய்வம் நான் இல்லையா?
அப்ப ஸ்ரீரங்கநாதன் சேர்ந்தாரா இல்லையா? சேர்ப்போன்ட்டாரு, அவரே சேர்ப்போம். சேர்ப்போம்னா அதாவது புயலே என கவி போட்டு செய்யேன் அல்லவா. இப்ப என்னன்னா புயல்னா மேகம், மேகம் 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 தானே எடுத்தாருன்னா, இப்ப பெருமாள் விஷயம் என்ன தெரியுமா, மேகத்தை எப்படி எடுப்பதுன்னு தெரிவிக்கிறார். ஏன்னா இப்ப பெருமாள் விஷயமா சொல்லணும். என்ன சொல்லணும்? நயவேன் ஒரு தெய்வம் நானிலத்தே சப்தத்துக்குள்ள ஸ்ரீரங்கநாதனையும் சேர்த்தார். ஸ்ரீரங்கநாதன் வேற இல்லை, மத்திய 108 திவ்யதேச பெருமாள் வேற இல்ல. அதனால எல்லா பெருமாளும் வச்சுக்கலாம். அப்பனா ஸ்ரீமன் நாராயண ஜீவன் நாராயணோடு சேர்த்து மற்ற தேவதைகளும் நயவேன் அப்படின்னு சப்தம் கிடைச்சிட்டு, அப்ப பெருமாளே கிடையாது. அப்ப புயலே என கவி போட்டு செய்யன்னு சொல்லிக்க சுவாமி. அப்ப புயலே என இத்தனை நாள் புயலே என கவி போட்டு செய்யங்கிற சப்தத்தை மானிடர்களுக்கு வைத்தார். இப்ப புயலே என கவி போட்டு செய்யங்கிற சப்தத்தை யாருக்கு வைக்கணும்? சிவன் நாராயணன் வைக்கணும். அப்பன்னா என்ன சுவாமி, புயலே என கவி போட்டு செய்யணும்னா இந்த இடத்துல புயல்னு என்னது? மேகம். அப்ப மேகம் என்றுதானே எடுத்தாரு. இப்ப பெருமாள் விஷயம் மேகத்தை எப்படி எடுக்கிறார் பாருங்க. இப்ப பெருமாள் விஷயம் மேகத்தை எடுக்கணுமோ எடுக்கிறாருன்னா ஆச்சரியமான, நம்ம நிச்சயம் சொல்லக்கூடிய ஸ்லோகம். ஸ்ரீரங்க மங்கள நிதிம் கருணாநிதி வாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காலமேகம். மேகம் வந்து புயலே என கவி போட்டு செய்யன். புயல் என்கிற சப்தத்துக்கு மேகம். அந்த மேகத்தை நாம நிச்சயமே சேவிச்சுட்டு இருக்கோம். யாரு? ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காலமேகம். நிச்சயமே இந்த மங்கள ஸ்லோகம் சொல்றோமோ, திருவாராதனம் போது சொல்லணும். ஸ்ரீரங்க மங்கள நிதிம் கருணாநிதி வாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காலமேகம் ஸ்ரீ அஷ்டிசைல சிகரோத்வர பாகிகாத்தம் ஸ்ரீ சன்னமாமி சரசா இக்ஷ்ண தீபம். அநேகம் அது சுவாமி ராமானுஜர் பண்ணதாக தான் சொல்றார் இந்த ஸ்லோகத்தையே. ஆனா அதுக்கு பிரமாணம் கிடையாது. வாய் வார்த்தையா சில பேர் இந்த செவிவெளி செய்தின்னு சொல்றா இல்லையா, அதனால அப்படிங்க. அப்ப அப்படிப்பட்ட ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காலமேகன்னார் இல்லையா, திருவேங்கடமுடியான காலமேகன்னாரு தான் முடினார். ஸ்ரீரங்க மங்கலம் தெரிவிக்கிறார். இதில் திருவேங்கடவனை காலமேகன் என்றார் இல்லையா, அந்த காலமேகன் இது புயலே என கவி போட்டு செய்ய அப்படின்னா சிவலே என கை போட்டு செய்வேன்னு நான் மாயிடம். அந்த மாயிடம் என்பது திருவேங்கடமுடியான். அப்ப காலமேகம் கவி போட்டு செய்யேன், காலமேகம் சவி போட்டு செய்யேன்னு அர்த்தம். அந்த திருவேங்கடமுடியானையும் கவி போட்டு செய்யேன். உண்டா சுவாமின்னா வடுகலம்பி அப்படித்தானே சொன்னார். பெருமாள் ஏறிட்டார் வீதியில, வடுகா வாழ் கூப்பிடுறார் பெருமானார். பெருமாள் ஏறிட்டார். பெருமாள் நீரே பார்த்துக்கோ, எங்க பெருமாள் நான் பால காட்சின்னு சொன்னாரோ. அதே போல இங்க என்ன தெரியாது, புயலே என கவி போட்டினா அந்த மேகத்தை நான் செவிக்குமானு கவி போட்டு செய்யேன். அப்ப திருவேங்கடமுடியான சொன்னது எல்லா பெருமாளுக்கு தான் கவி போட்டு செய்யன்னார். நாமே சந்தியாவனம் இதெல்லாம் உண்டு. 3 வர்ணத்தாருக்கும் சந்தியாவதனம் உண்டு. சந்தியாவன காலத்து கடைசியில அக்ர பிரதானம் முடிச்சதுக்கு அப்புறம் எல்லா திசையும் பார்த்து இந்த ஸ்லோகத்தை சொல்லுவோம். என்ன இந்த ஸ்லோகத்தை இப்படி சொன்ன ஸ்லோகம் அதே சொல்லுதேன். இந்த ஸ்லோகத்தை சொல்லுவோம். ஸ்ரீரங்க மங்கள நிதிம் கருணாநிதி வாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காலமேகம் ஸ்ரீ. இது ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்களுக்கு இருக்கு. அதுவும் ஆண்களும் 3 வர்ணத்தவர்களுக்கு மட்டும்தான். அன்றாடா இல்லையா தெரியல, இருக்கணும். அதனால ஸ்ரீரங்க மங்கள நிதிம் கருணாநிதி வாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காலமேகம் ஸ்ரீ அஷ்டிசைல சிகரோச்சல பாரிஜாதம் ஸ்ரீ சன்னமாமி சிரசா நித்திசைல தீபம்னு சொல்றோமோ. இப்ப இது நித்தியம் சொல்லிட்டு இருக்கோம் நம்ம இந்த ஸ்லோகத்தை. இப்ப திருவரங்கத்துல இந்த ஸ்லோகத்தை விட்டார், செவிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தோம். சுவாமி கேட்டார், சுவாமி நாலு நாங்க சொன்னோமா வேண்டாமா அப்படின்னு. இல்ல இது சர்ம பர்வ நிட்டை, அவர் தர்மஸ்வர்ண நிட்டையில் இருக்கார். அதனால அவர் சொல்ல வேண்டாம். ஏன்னா அவருக்கு ராமானுஜருடைய திருவடிகளை தவிர இன்னொன்று அயரேன் அப்படின்ற கிடையாது. அதை மறக்க மாட்டேன் என்கிற தைரியம் இருக்கிற ராமானுஜர் திருவடியை தவிர மத்தொன்னு கிடையாதுங்கிற நிலையில இருக்காரு இல்லையா. நாமும் அந்த நிலையில இருந்தா தாராளமா திருவேங்கடம் செவிக்கப்படாதுன்னு சொல்லிக்கலாம். அந்த நிலையிலேயே நம்ம இருகரையர்கள். ஏன் கூரத்தாழ்வார் முதலியாண்டானை பார்த்து இருகரையர்னு சொன்னவர் வடுகநம்பி. குரத்தாழ்வார் முதலியாண்டான் பார்த்து காத்தாளன நேர திருவரங்கநாதன் ஓடின்னு இருக்கேன்.
சாயங்காலமான ஆச்சாரின் அம்பன் அரங்கற்கம் ஆவிக்கம் அந்தரங்க சம்பந்தம் காட்டி தடகாட்டு உம்ப திவமென்னும் வாழ்வுக்கு சேர்ந்த நெறிகாட்டம் அவனன்றோ ஆச்சாரியன்னு இதை சொல்லிட்டு கேளு. என்னமா நீங்க இருகரையர்னு சொன்னார். இருகரைன்னு என்னது மாட்டோம், ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் சொல்ற போனோம். நாமெல்லாம் அந்த நிலையில இருக்கோம், அந்த நிலை கூட இல்லை, அவ நிலையில இல்லை. ஏன்னா அப்ப என்ன சுவாமி எல்லாம் செவிச்சுட்டாங்க, ஆச்சாரனே எல்லாம் இருந்துட்டு இருக்கோம்னா அப்ப எதையுமே பார்க்கக்கூடாது. காலட்சம் முடிஞ்சோம்னா என்ன இருக்கணும், சுவாமி இதேதான் காலட்சம் நடந்துட்டே இருக்கு, நான் கேட்டுட்டே இருக்கேன், முடிஞ்சிச்சு சுவாமி எனக்கு நடந்துட்டு இருக்கு, அதே கேட்டுட்டே இருக்கணும். சாப்பாடு சுவாமி கிடையாது, எல்லாம் ஆச்சாரம் ஒண்ணு நிமிஷம் ஒரு பரிவினை திருநும் வைக்கிற எல்லாம் ஆச்சாரம். அந்த நிலையில இருந்தா திருவேங்கடமுடையான் தாஜ்யம் சொல்லலாம். இருக்கா அந்த நிலை திருவரங்க தமிழ்நாடு இருக்கு, பரிபூர்ணமா இருக்கு. அதனால அவர் சொன்னான், அதனால தெரியுதுன்னா அப்ப இது என்ன ஆகா அந்த இது என்ன, அதெல்லாம் தாண்டணும், பகவானை தாண்டணும், பரமை காந்தியா இருக்கணும். இருக்கணும்னா அந்த மாதிரி நிலை வருமா சுவாமி? வரலாம், வருவதற்குன்னா வாய்ப்புகள் உண்டு, எல்லாருக்கும் வரும்னு சொல்ல முடியாது. அத பகவத் அனுகிரகம் ஆச்சாரிய கட்டாட்சம் இருக்கணும். எது சொல்ல வந்தனா அப்ப ராமானுஜர் துதித்தால போறது இன்னைக்கும் சில சுவாமிகள்லாம் இருக்கா திருவரங்கத்திலே. அவ எழுந்துப்பா, கார்த்தால நித்திய கர்மா உடிப்பா, விடுபிடு நேர சன்னதி வாசல் ஒரு நுழைவார், ரங்காரங்கன் நுழைவார். நுழைஞ்ச உடனே இந்த பக்கம் போவா, வலது பக்கம் திரும்புவார், திரும்பி நேர உள்ளுக்குள்ள எம்பெருமானார் சன்னதி சேவிச்சா ஒரு பிரதட்சணம் வருவார். பிரதட்சணம் விடுபிடு நேரா வாத்துக்கு போயிட்டு பெருமாள் திருவாரு மேற்கொண்டு அதெல்லாம் முடிச்சுட்டு அவ சாப்பிடுறது, அவ காரியம் பண்ணிட்டே இருப்பான். அந்த போதும் வடக்கு வாசல்ல தாயார் சன்னதி இருக்கு, அதுக்கப்புறம் மத்தியில இவர் இருக்காருன்னா அதெல்லாம் அவருக்கு கண் தெரியவே தெரியாது. இன்னைக்கும் சில சுவாமிகள் இருக்கா, அது இல்லைன்னு சொல்றேன். எதுக்கு சொல்ல வந்ததுன்னா அது சரம பருவ நீட்ட நிலையில இருக்கிறா இல்லையா, அந்த மாதிரி தெரிவிக்கிறா இல்லையா. அப்ப ராமானுஜர் தான் என்னன்னா அப்படின்னு தெரிவிக்கிறா இல்லையா. அப்படிப்பட்ட ராமானுஜர் ஆக ராமானுஜர் திட்டத்தை அனுதார் காலமை கொண்டு ஸ்தோத்திரம் பண்ண மாட்டார். ஆக ராமானுஜர் ஸ்தோத்திரம் பண்ண அப்புறம் நாம பண்ணுவோம்னா பண்ண மாட்டோம். ஏன்னா காலமை கொண்டு ராமானுஜர் தான் பாடினார். ஸ்ரீ வெங்கடாத்ரிஷ்கராலய காலமேகம் அவர் பாடினார் இல்லையா. அந்த மாதிரி திருவரங்கத்தை வந்து நான் பாடுவார்னா பாட மாட்டேன்ட்டார். ஏன்னா ஏன் பாடவன்னா இப்ப படிப்படியா பணத்தை சொல்றாரு. முதல் படியாக அப்பிராப்தர்கள் என்பதற்காக தேவதாந்திரை திசை மனிதர்களும் திரஸ்கரித்தார். முதல் படி என்ன பண்ணாரு, பிராப்தர் கிடையாது. என்ன பிராப்தர்? நமக்கு உத்தேசம் தேவதாந்திரம் கிடையாது. அப்ப அவ உத்தேசம் கிடையாது, பிராப்தர்கள் கிடையாது. அதனால அந்த தேவதாந்திர சம்பந்தம் தேவதாந்திர இருக்கிறவங்க அவெல்லாம் திரஸ்கரித்தார். அடுத்து பெருமாள்கிட்ட வந்தேன். முதல்ல தேவதாந்திரங்கள் என்னென்ன உண்டோ நாட்டினான் தெய்வமங்கம் நல்லதோடு அருள் தன்னாலே காட்டினான் திருவரங்கம் நின்ற ஆதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுகிறேன். அது மட்டும் இல்ல, வணங்கும் துறைகள் பலபலவாக்கி எல்லாமே பகவான் பண்ணது. அதனால அவனார் முதல்ல தேவதாந்திரட்டு போனோம், அவ வேண்டாம் தெரிஞ்சாச்சு, அவ வேண்டாம் நேர நம்பெருமாட்ட வந்தோம். வந்த உடனே பெருமாட்ட வந்தேன். பெருமாள் பிராப்தம் தானே சுவாமி, அவர் உத்தேசம் தானே சுவாமின்னா. ஆனா அவனை பற்ற வேண்டியதானன்னா இப்ப தேவதாந்திர சம்பந்தம் கூடாது, அது சாஸ்திர சம்மதம் இல்லை, என்னுடைய சுரூபத்துக்கு விருத்தம், அதனால கூடாதுன்னு தள்ளி வந்துட்டேன். இப்ப ஏன் சொல்றேன்னா நயவேன் ஒரு தெய்வம் நானிலத்தே சப்தத்துக்குள்ள நம்ம திருவேங்கடமுடையான் ரங்கநாதையும் சேர்த்திருக்கோம். அவரையும் தள்ளணும், ரங்கநாதனையும் தள்ளணும், திருவேங்கட. ஏன்னா தேவதாந்தர்கள் எப்படி தள்ளினோமோ அதே போல வேற ரெண்டு பேர்ல எல்லா பெருமாளையும் தள்ளணும். தள்ள முடியுமா சுவாமி? அப்ப என்ன குறை இருக்கு தள்ளணும்? தேவதாந்தரன் குறை இருக்கு, அவருக்கு சுவாதந்திரம் இருக்கு, அவ வந்து பரதந்திரனாருக்கும் இல்ல, சாஸ்திரம் சம்மதம் இல்லாதது, என்னுடைய சொரூபத்துக்கு விருத்தம் தேவதாந்தரங்கள். அதனால என்ன பண்ணா தள்ளிட்டோம். பகவான் சொரூபத்துக்கு விருத்தமா? உன்னால் அல்லால் யாவராலும் ஒன்றும் குறைவேண்டேன் அப்படின்னு இவ்வளவு சொல்லியிருக்காருன்னு. ஸ்ரீமன் நாராயண சரோ சரணம் பிரபக்தி ஸ்ரீமதே நாராயண், இதெல்லாம் ஆச்சாரம் முதல் நமக்கு அதுன்னு சொல்லி கொடுக்குறாரு. அவர் நமக்கு உத்தேசம் தானே அப்படின்னா அவரை பற்ற வேண்டியது தானேனா. இருந்தாலும் அவர் சுதந்திரன். ஏன்னா என்ன செய்யும் விதை கேள்வி கேட்க முடியாது. அவர் என்ன பண்ணுவார் சுவாமி, என்ன பண்ணுவார்னு கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா கை கொள்ளுமா தள்ளுமான்னு தெரியாதுன்ற. ஏன்னா அவர் ஏத்துப்பாரா இல்ல இந்த சம்சாரத்தை விட்டுருவாரா தெரியாதா சுவாமி? தெரியாது. ஏன் இந்த வார்த்தை சொல்றேன்னா, நல்லா சரணாகி பண்ணிட்டேன், சரணாகி 12 கால் கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது.
அடிக்கடி இதை சொல்லிட்டே இருக்கு. சரணாகி பண்ணதுக்காக கொடுக்குறன்ற அவசியம் கிடையாது. அப்ப சரணாகி என்ன சுவாமினா அது ரிசர்வேஷன் இல்லையா? ரிசர்வேஷன் கிடையாது. அப்ப என்ன சுவாமி, நீ பகவான் கொடுத்தால் முன் அது பெற்றுக் கொள்வதற்கான யோக்கியத்தை சொன்னார். யோக்கியத்தை இருக்கின்றதுக்காக உனக்கு கிடைக்கும்ன்ற அவசியம் இல்லை. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினா இந்த பள்ளிக்கூடத்தில் உனக்கு சீட்டு கிடைக்கும் சொல்லிட்டா. அந்த பள்ளிக்கூடத்துல 40 பேர் போலாம், 200 பேர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கா. அப்ப 40 பேர் தான் செலக்ட் பண்ண முடியும். 200 பேர் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நல்லா எழுதிட்டா. உடனே ஒருத்தர் பண்ணார், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினேன் சுவாமி, நான் பாஸ் பண்ணிட்டேன், எனக்கு இடம் கொடுக்கலையேன்னா கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த முதலாளி அந்த பிரின்சிபால் பார்த்து தான் கொடுப்பாரு, அவரு விருப்பம். அப்ப நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினேன்னா அப்ப எழுதினக்கு என்ன சுவாமி பிரயோஜனம்னா தகுதி கிடைச்சிருக்கு. நீ அங்க உட்காருவதற்கு தகுதி கிடைச்சிருக்கு. தகுதி கிடைச்சது என்பதுக்காக உன்னை உட்கார வைக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதே போல நான் சமாசனம் பண்ணின்றதுக்காக தகுதி கட்டிருக்கு பகவான் கொடுக்கச்சே, தகுதி இருக்கின்றதுக்காக கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதனால அவர் என்ன பண்ணுவார்னு தெரியாது. இங்க தள்ளுவாரா அங்க பண்ணுவாரா? ஏன்னா பகவான் சுதந்திரன், பந்த மோட்சம் ரெண்டுத்துக்கும் அவர் தான் பொதுவானவர். அப்ப அந்த மோட்சங்கள் ரெண்டுத்துக்கும் அவர் தான் முன்னாடி. நான் இங்க இருக்கேன்றதுக்கும் அவர் தான் காரணம், போறதுக்கும் அவர் தான் காரணம். அதுதான் ஆழ்வார் தெரிவிக்கிறார், பழனி காட்டி படுப்பாயோ நெருகாட்டி நீக்குதியோ அப்படின்னு தெரிவிக்கிறார். மோட்சத்தை கொடுப்பதற்கும் அவன்தான், அதே போல இங்க இருக்கிறதுக்கும் அவன்தான். இந்த ஐயப்பாடு தோன்றினபடியாலே அவனையும் ஆதரிக்காமல் விட்டேன். நல்ல பாருங்க, அவனையும் ஆதரிக்கிறேன். ஏன்னா எனக்கு சந்தேகம் இருக்கு, சந்தேகம் இருக்குன்னா கொடுக்க மாட்டாங்கன்னா கொடுப்பார். எப்ப? இந்த ஜென்மாவா, இன்னும் 10 ஜென்மாவா, இல்ல அடுத்த ஜென்மாவா தெரியாது. தெரிஞ்சது இப்ப என்ன ஆயிடுச்சு, கீழே முதல்ல தேவதாந்தர்கள் விட்டாச்சு. ஏன்? நீச்ச மனுஷர்கள் அப்படின்னு தெரியணும். அந்நேரம் பகவான்கிட்ட வந்தோம். பகவான்கிட்ட வந்தோடனே சந்தேகம் வந்துடுது. என்ன சுவாமி கொடுப்பாரா மாட்டா போயிட்டு இப்ப அவரையும் தரேன். இப்ப என்ன சுவாமி, இப்ப பிரதிகூர்கள் எல்லாம் போயிட்டா, பகவானும் பிரதிகூலர் கூட்டத்துல போயிட்டா. இனிமே பகவான் இப்ப உனக்கு இல்ல, பிரதிகூலர் அத்தனை பேரும் தள்ளியாகிவிட்டது. இப்ப என்னன்னா அனிஷ்ட நிவர்த்தி போயிடுச்சு. எனக்கு தேவையில்லாத, எனக்கு எதிர்த்தட்டா இருக்கக்கூடியதெல்லாம் போயிடுத்தோன்னு இப்ப சர்வேஸ்வரனை பஜனம் பண்ண அனிஷ்ட நிவர்த்தி ஆயிற்று. அந்த கேள்வி கேட்கிறாரு, பிரதிகூலர் என்னென்னமோ அதை தள்ளினீர், கொஞ்சமாவது அனுகூலம் இருக்க வேண்டாமா? பிரதிகூலர் என்னென்ன, தேவதாந்தரங்கள் என்ன, இந்த மனிதர்கள் என்ன, மானிடர்கள் என்ன, அதே போல இவெல்லாம் தள்ளிட்டணும். இப்ப பிராத்திகூல்ய வர்ஜனம் மட்டும் இருந்தா போறாது, ஆணுகூல்ய சங்கல்பம் வேணுமோ. ஆணுகூல்ய சங்கல்பகா பிராத்திகூல்ய வர்ஜனம் சங்கல்பம் வேணுமோ. அந்த சங்கல்பத்தை கொஞ்ச நாள் பண்ணிடான்னு கேட்க, பண்ணினேன்னா என்னிடத்தில் இருப்பது ஒரே ஒரு வியாஜ்யம்தான். என்ன சுவாமி பண்ணினேன்? நஜவேன் ஒரு தெய்வம் என் ஆனிடத்தே சிரமானிடத்தை புயலே என கவி போற்றி செய்யேன். இதெல்லாம் என்னது? அனிட்ட நிவர்த்தி. இப்ப நான் ஏதாவது இஷ்ட பிராப்தி பண்ணணுமோனோ, அதாவது ஏதாவது ஆணுகூல்ய சங்கல்பத்தை பண்ணணும். என்ன எனக்கு எது வேணும்? சர்மபர்வ நிட்டை வேணும். அந்த சர்மபர்வ நிட்டைக்கு ஏதாவது பண்ணிருக்கேன் பண்ணேன். ஒரு வியாஜ்யம் ஒரு நொண்டி ஷாக்குன்னு பேரு. அந்த நொண்டி ஷாக்கு பண்ண, என்ன நொண்டி ஷாக்கு சொன்னேன்? அதத்தான் பொன்னரங்கமென்னில் மயலே பெருகமே ராமானுஜன். பொன்னரங்கமென்னில் மயலே பெருகமே ராமானுஜன் மண்ணு மாவளத்தால் அயரேன். அந்த ராமானுடைய திருவடி தாமரைகளை மறக்க மாட்டேன். இதுதான் என்னிடத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஆணுகூல்ய சங்கல்பம். நாம என்ன பண்ணணும்? ஒண்ணுமில்ல, அந்த திருவடியை மறக்காம இருக்கதான் நாம இருக்கிற அனுகூல்யத்துவம். நமக்கு ஒரு அனுகூலம் வேணும். எதுவும் அனுகூலம்? அந்த திருவடியை மறக்க மாட்டேன். அப்படின்னா தென்னரங்கத்தின் பிரபாவம் சாதித்தார். ஏன்னா பொன்னரங்க மண்ணில் மயலே பெருகம் ராமானுஜன். பொன்னரங்க மண்ணில், அப்படி பொன்னரங்கத்திலேயே அத்தனை தூரம் பைத்தியம் பிடிச்சா போல இருக்கக்கூடிய அந்த ராமானுஜருக்கனையா, அந்த ராமானுஜரை திருவடிகளை மறக்க மாட்டேன். இதுதான் என்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆணுகூல்ய சங்கல்பம் திருவரங்கத்தை தெரிவித்தார். சரி சுவாமி, பொன்னரங்கம்னா அத்தனை வைபவமா? அந்த பொன்னரங்கத்துக்கு அத்தனை பிரபாவம் இருக்கான்னா ஆச்சரியமான பிரபாவம்.
நம்ம திருவரங்கம்னு என்ன அர்த்தம்? பூலோக வைகுண்டம் முதலது. பொங்கோதும் சூழ்ந்த புவனியும் விண்ணுலகம் அங்கோதும் சோராமை ஆள்கின்ற எம்பெருமான் செங்கோலுடைய திருவரங்கச் செல்வன் அடியார்கள் வாழ அரங்கநகர் வாழ. திருவரங்கத்துக்கு சமமான ஒரு திவ்ய தேசம் உண்டான்னா கிடையாது. ஏன்னா இன்னைக்கும் நித்தியசூரிகள்லாம் வந்து சேவை சாய்க்கிறான். நித்தியசூரிகளா வந்து நன்னா பகவானை சேவிக்கிறார். சேவிக்கிறது மட்டும் இல்ல, எனக்கு தேனே பாலே கண்ணலே அமுதேன்னு அந்த பாலே போல பகவான், தேனை போல பகவான், அதே போல கண்ணலை போல பகவான். எத்தனை மகாச்சாரியர்கள், எத்தனை ஆழ்வார்கள், எந்தெந்த ஆழ்வார்கள் எங்கெங்க அவதாரம் பண்ணியிருந்தாலும் அவனை சேராதனவளவோ பெருஞ்செல்வர்க்குன்னு சொல்லுவார். அவ போய் சேரக்கூடியதுன்னா சில்வரங்கன் தான். அவ இங்க அவதாரம் பண்ணாரு, இது திருவாளிகள் அவதாரம் பண்ணார், ஆழ்வார் திருந அவதாரம் பண்ணார். ஆனா அவர் போல இவர் வந்துட்டாருங்க, இவர் அங்க வந்துட்டார். ஆனா வந்தது மட்டும் என்ன, 1000 பாசனம் அவருக்கும் சொல்லிட்டார். பெரிய விசேஷம். ஏன்னா இதுல பாருங்க 1102 பாசனங்கள் சொன்னாரணும். நிறைய திவ்யதேசங்கள் அங்க மங்களாசாசனம் பண்ணியிருக்காரு. ஆனா வான் திகழும் சோலை மதுரரங்கர் வன்புகழ் ஆண்ட தமிழ் மரங்கள் 1000 பாசனம் திருவரங்கநாதனுக்குத்தான் நிர்தாரணம் பண்ணுகிறார் பராசர பட்டர். இந்த அபிப்பிராயத்தோடு தான் சுவாமி நம்மாழ்வார் அனுகிரகம் பண்ணார் அந்த 1102 பாசனம். இப்ப எத்தனை வைபவம் இருக்கணும், எத்தனை இத்தனைக்கும் நல்லா பாருங்க. தயத்தை கொடுத்தது திருவரங்கத்துக்கு இல்ல, தயம் பூர்வவாக்கியம் உத்தரவாக்கியம் ரெண்டுமே திருவேங்கடமுடியானுக்கு. ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் வண்ணி வடிவில் அடிமை செய்ய வேண்டும் நாம், இது உத்தரவாக்கியத்தின் அர்த்தம். தயத்தின் உத்தரவாக்கியம் சிவத்தே நாராயணாயன் மகா அகலையில்லேன் இறைமென்று அலர்மையில் முங்கு உரமாக. இது வந்து தயத்தின் பூர்வாக்கியத்தின் அர்த்தம் சிவன் நாராயண சரணோச்சனம் பக்தி. அப்ப ரெண்டுமே எங்களை திருவேங்கடமுடியானுக்கு. ஆனா என்னதான் திருவேங்கட தயத்தை பெற்றிருந்தானோ என்ன ஆயிடுத்து கடைசியில, இவருக்கு இருக்கக்கூடிய வைபவம் மற்ற யாருக்கும் கிடையாது இருக்கிறார். என்ன சொல்ல, அத்தனை வைபவமா, அத்தனை வைபவமான அத்தனை வைபவம் உண்டு திருவரங்கத்துக்கு. அப்படின்னா தென்னரங்கன் செல்வமுற்றும் திருத்தி வைத்தான் வாடியே. சுவாமி எப்பெருமாவுடைய வாழ்வுக்கு நாங்க சொல்றோம். ஏன் சுவாமி எல்லா திவ்யத்தையும் திருத்திருக்காரு, எத்தனை ஏன் மேல்கோட்டை எவ்வளவுன்னு திருத்திருக்காரு. புதுசா நிர்மாணமே பண்ணாரு. புதுசா நிர்மாணம்னா எப்படி இருந்தே பிரகாசப்படுத்தினார். அதை பத்தி சொல்லவே இல்லையா. அவருக்கு பொன்னரங்க மெல்லில் மயலே. அப்ப திருவரங்கத்துக்குண்டான வைபவங்கிறதை அடுத்த நாளை நாள் பாப்பா. நாளை கார்த்தால் காலட்சம் உண்டு. திருவரங்க வைபவம் என்ன, மேற்கொண்டு இந்த பாசுரத்துடைய ஆத்தனை உண்மையான அர்த்தம் என்னன்றதை பூர்த்தியா பார்த்து பூர்த்தி பண்ண நாளைக்கு சாயங்காலம் கண்ணி செலுத்தம் ஆச்சரியம் அவதாரிகை, நீண்ட அவதாரிகை. அந்த அவதாரிகளை தான் இருந்துருக்கு. ஏன்னா கண்ணிலை செலுத்தம் 11 பாசுரம் தான். கிட்டத்தட்ட அந்த 11 பாசுரத்தோட வியாக்கியானத்துக்கு எத்தனை நாள் எடுத்துக்குமோ அத்தனை நாள் அவதாரிக்காங்க. அத்தனை வைபம் அவதாரி கொடுத்திருக்காரு. இதெல்லாம் ஆச்சாரியன அடைய மணவாள பெருமான் நாயனார், நஞ்சியல், நம்பில்லை, மேற்கொண்டு பெரியவாச்சானுடைய வியாக்கியான சக்கரவர்த்தி. இப்ப பெரியவாச்சனுடைய வியாக்கியானத்தை பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த வியாக்கியானத்துல இல்லாத சில விஷயங்கள் யார் நஞ்சியரோ நம்பில்லையோ இல்ல வாதிகேதியில நாயனார் அழகிய மணவாள பெருமான் இவா சொல்லியிருந்தா அதையும் பார்க்க போறோம். என்னது சாயங்காலம் 5 மணி காலட்சம் கொண்டு கண்ணீர் சேர்த்தாங்க. அவசியம் ஒரு பிரார்த்திக்கிறேன். இப்ப சந்தேகம் எதா இருந்தா அவசியம் கேட்கலாம். ஆழ்வாரும் பெருமானார்ஜியம் திருவடிகளேசனம், ஆச்சாரியம் திருவடிகளேசனம், பாகவதாரன் திருவடிகளே சரணம். அடியன் சுவாமி தனலட்சுமி சுவாமி திருவடி சேர்ச்சுக்கிற சுவாமி. அடியன் சுவாமி ஸ்ரீமதியே ராமன். அடியன் சுவாமி, அடியனுக்கு தேவதாந்திர பஜனம் கிடையாது எப்போதுமே. ஆனா ஆச்சாரியன் மேல ரொம்ப இது இருக்கு. பட் தாயாரும் பெருமாளையும் விட முடியாத நிலையில இருக்கேன். ஆச்சாரியன் தான் கதியன் ராமானுஜரே தான் இருக்கேன். இருந்தாலும் தாயாரையும் பெருமாளையும் சேவிக்கிறேன். அது அந்த நிலை கிடையாது, தவறு இல்ல. தவறுன்னு சொல்ல அந்த நிலைக்கு வர்றதுன்றது துர்லபம் தான். அந்த நிலைக்கு வரலன்னா அது தப்புன்னு சொல்லல. என்ன புரிஞ்சுக்கணும், அந்த நிலைக்கு வரலன்னா தப்புங்க. அது இன்னும் மேம்பட்ட நிலை, ரொம்ப ஹை லெவல். அது அந்த லெவலுக்கு போகலையே சுவாமி எனக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு அதை பத்தி கவலையே பட வேண்டாம். ஏன்னா எப்ப ராமானுஜ சம்பந்தம் உண்டு அது உண்டு. ஆனா அந்த சர்மபர்வ நிட்டைக்கு போகணும், அது ரொம்ப அவ்வளவு சுலபம் கிடையாது. அதனால்தான் சுவாமி பெருலோகாச்சார் தெரிவிக்கிறார், ஆர் வசனபூஷணத்தின் ஆழ்பொருள் எல்லாம் அறிவார்
ஆறது சொன்னேரில் அனுட்டிப்பார் ஓரொருவர் உண்டாகில் அத்தனை காணுள்ளவே. யாரா ஒருத்தர் கிடைச்சா கூட போறன்னு இருக்காரு. நீ சொல்றது 500-600 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப கேட்கணுமா? அதனால நமக்கு அந்த பாதிப்பு கிடையாது. ஆனா அந்த ஆச்சாரியமே எல்லாம் இருந்தாச்சுன்னு வச்சுக்கேன், அது கொடுக்குற ஆனந்தமே ஒரு தனித்தட்டு. ஏன்னா நம்ம ஸ்ரீவைகுண்டம் போக வேண்டிய அவசியம் கூட இருக்காது, அந்த ஆனந்தம் இங்கே கிடைக்கும். அப்ப நம்புவார்பதி வைகுந்தம் காரணி அதெல்லாம் மேல பார்க்க போறோம். கண்ணன் சிறுத்தான் பார்க்கணும். ஆச்சரியமான கிரந்தம். அடியனோட தாயார் ராமானுஜரே தான் சுவாமி, வேற எதுவுமே கிடையாது. ஆனா போகும்போது அப்படி திருநாடு நிஜமா சுவாமி, அப்படி ஒரு துவயமும் கடைசியில வாயில மூக்கும் சளியும் ரத்தமும் வந்துட்டு இருக்கு. துவயம் சொல்லிட்டு ராமானுஜாயா இம்பிரமான திருவடிகளே சொல்லிட்டு, அப்புறம் சர்ம ஸ்லோகம் ஃபுல்லா சொல்ல முடியல. மாச்சம் ஒரு 5:15 to 5:30 அப்படி ஒரு திருநாடு அலங்கரித்த. எனக்கு அந்த நிலை வரணும்னு ஆசை, அம்மா மாதிரி இருக்கணும், அதுக்குதான் ஆசைப்படுறேன். வேற வரக்கூடாதுன்னு இல்ல சொல்றியே, நான் கண் எதிர பார்த்தேன். அதனால ஆச்சாரிய கட்டாட்சத்தால அதுவும்